கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. ஹாஉலாஇ ஹுமுஸ் ஸஹாபா, ஹாஉலாஇ ஹுமுஸ் ஸஹாபா, இவர்கள்தான் நபித்தோழர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே இவர்களின் தரத்தை இந்த உலகத்திலே இவர்களுக்கு முன்னாலும் இவர்களுக்கு பின்னாலும் யாரும் அடைய முடியாது. அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலே இவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பையும் அல்லாஹ் இவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் நபிமார்கள் ரசூல்மார்கள் அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்திலே வேறு யாரும் அடைய முடியாத இடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான். அவர்கள்தான் அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் என்ற இந்த பதவி இந்த உலகத்திலே அவர்களுக்கு பின்னாலும் அவர்களுக்கு முன்னாலும் நபிமார்கள் ரசூல்மார்கள் அவர்களுக்கு பிறகு யாரும் இந்த பதவியை அடைய முடியாது. சுத்தமானவர்கள், கொள்கை அடிப்படையிலும் தங்களுடைய வாழ்வு அடிப்படையிலும் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலும் மிக சுத்தமானவர்கள் நபித்தோழர்கள். அல்லாஹ்விற்காக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மட்டும் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து அதற்காக எதையும் தியாகம் செய்ய தயாரானவர்கள்தான் அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உரையுடைய முதல் பாடம் மகானத்து ஸஹாபத்தி ஃபில் குர்ஆனி வஸ் சுன்னா, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நபித்தோழர்களுடைய அந்தஸ்து. கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா தங்களுடைய முஸ்னதிலே பதிவு செய்கிறார்கள். ஹசனுடைய தரத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ நதர ஃபீ குலூபில் இபாத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அடியார்களுடைய உள்ளங்களை பார்த்தான். ஃபவஜத கல்ப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைர குலூபில் இபாத், அந்த அடியார்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளங்களில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் சிறந்த உள்ளமாக தேர்ந்தெடுத்தான். ஃபஸ்தஃபாஹு லினஃப்ஸிஹி ஃபபதஅஸஹு பிரிசாலத்திஹி, அல்லாஹ் அவர்களை தனக்காக தேர்ந்தெடுத்து அவனுடைய நபித்துவத்தை அல்லாஹ் வழங்கினான். ثم نظر في قلوب العباد بعد قلب محمد صلى الله عليه وسلم, அல்லாஹுடைய தூதரை சிறந்த உள்ளமாக தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு மீண்டும் அல்லாஹ் மற்றவர்களுடைய உள்ளங்களை பார்த்தான். فوجد قلوب اصحابه خير قلوب العباد, அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த உள்ளமாக அல்லாஹுடைய தூதரோடு தோழமை கொண்ட சஹாபாக்களுடைய உள்ளங்களை தேர்ந்தெடுத்தான். ஃபஜஅலஹும் உஸராஅ நபிய்யி, அல்லாஹ் அவர்களை அல்லாஹுடைய தூதருக்கு தோழர்களாக ஆக்கினான். யுகாத்திலூன அலா தீனிஹி, அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக போராடினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த செய்தி மிக முக்கியமான ஒரு பாடத்தை எமக்கு கொடுக்கிறது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களாக ஆகக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் பிறந்ததால் அந்த பாக்கியம் கிடைக்காது. அல்லாஹுடைய தூதரோடு அமர்ந்ததால் அந்த பாக்கியம் கிடைக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை தேர்ந்தெடுத்தானோ அவர்களுக்குத்தான் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், இவர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பிறந்தார்கள், அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தார்கள் என்ற காரணத்தால் மட்டும் இவர்கள் நபித்தோழர்கள் அல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹுடைய தூதருக்கு தோழராக ஆக்கியவன் யார்? அல்லாஹ் ஆக்கினான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹுடைய தூதருக்கு தோழராக ஆக்கியவன் யார்?
அல்லாஹ் ஆக்கினான். பிலால், ஜுபைர், சஅத், சயீத் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் இவர்கள் எல்லோர்களையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தோழர்களாக தேர்ந்தெடுத்தவன் அல்லாஹ் தான். காலப்போக்கில் உருவானதால் அவர்கள் தோழர்களாக மாறினார்கள் என்ற ஒரு கொள்கை அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை கிடையாது. அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அத்துணை சஹாபாக்களையும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டு அதே நிலையிலேயே மரணமான அத்துணை சஹாபாக்களையும் தேர்ந்தெடுத்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதைத்தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபஜஅலஹும் உஸராஅ நபிய்யி, அல்லாஹ் அவர்களை நபிக்கு தோழர்களாக ஆக்கினான் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களின் சிறப்பை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். சூரத்துன் நம்லுடைய 59வது வசனத்திலே, குலில் ஹம்துலில்லாஹ் வ ஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நபியே சொல்லுங்கள், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், வசலாமுன் சாந்தி உண்டாகும், அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா, அவனுடைய அடியார்களில் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தானோ அவர்கள் மீது, அல்லாஹ் யாரை தனக்காக தேர்ந்தெடுத்தானோ அவர்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாகும் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லதீன இஸ்தஃபா, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அல்லாஹுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறானே, இவர்கள் யார் என்றால் ஹும் அஸ்ஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் சூரத்து ரஅதுடைய 28வது வசனம், அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், வதத்மஇன்னு குலூபுஹும் பிذிக்ரில்லாஹ், அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய நினைவால் சாந்தி அடைந்திருக்கும், அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய நினைவால் அமைதியடையும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த வசனம் இறங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே ஈமான் கொண்டவர்களாக வாழ்ந்தவர்கள் யார்? யார்? நாமா? நானா? நீங்களா? யார் இருந்தார்கள்? சஹாபாக்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்திற்கும் விளக்கம் சொன்னார்கள். ஹும் அஸ்ஹாபுன் நபி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே ஈமான் கொண்டவர்கள், அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய நினைவால் சாந்தி அடைந்திருக்கும் என்று சொல்லுகிறானே, அவர்கள் யார்? நபி தோழர்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வஃபி ஹக்கிஹிம் قال تعالى كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், குந்தும் خير أمة أخرجت للناس, மனித இனத்திலே வெளியான சமூகங்களில் நீங்கள் தான் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அவர்களுடைய தன்மையை சொல்லுகிறான். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நீங்கள் தான் அனுப்பப்பட்ட சமூகங்களில் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் யாரை பார்த்து இந்த வசனத்தில் சொல்லுகிறான்? இந்த வசனம் இறங்கும் பொழுது அந்த சமூகமாக வாழ்ந்தவர்கள் யார்? அஸ்ஹாபுன் நபி, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், குந்தும் خير أمة أخرجت للناس, நீங்கள் தான் மனித இனத்திலே அனுப்பப்பட்ட சமூகங்களிலேயே சிறந்த சமூகம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஃபி ஹக்கிஹிம் قال تعالى, அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன இஸ்தஜாபு லில்லாஹி வர்ரசூலி மின் பஅதி மா அஸாபஹுமுல் கர்ஹ். அல்லாஹ் கூறுகிறான், ஒரு போரில் இருந்து திரும்பி காயத்தோடு வந்ததற்கு பிறகும் மீண்டும் ஒரு போருக்கு அழைக்கப்பட்ட பொழுது அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் பதிலளித்த அந்த தோழர்கள், லில்லதீன அஹ்ஸனு மின்ஹும் வத்தகூ அஜ்ருன் அதீம், அவர்கள் அழகிய முறையில் இந்த விஷயத்தில் நடந்து கொண்ட காரணத்தாலும் அல்லாஹுவை அஞ்சிய காரணத்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான கூலியை வைத்திருக்கிறான். கேளுங்கள் மூமின்களே, அல்லதீன கால லஹுமுன் நாஸ், அவர்களிடத்திலே அந்த போர்க்களத்திலே கலந்து கொள்ளும் பொழுது சில மக்கள் சொன்னார்கள், இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபஹ்ஷௌஹும், இந்த எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடியிருக்கிறார்கள், இப்போதுதான் ஒரு போர் முடிந்திருக்கிறது, காயத்தோடு வந்து இருக்கிறீர்கள், எதிரிகள் எல்லாம் உங்களை அழித்து விடுவார்கள் என்று முனாஃபிக்குகள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்ன பொழுது ரப்பு பேசுகிறான். இது யாருடைய வார்த்தை? யாருடைய வார்த்தை? அர்ஷின் அதிபதி சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே குர்ஆனிலே எடுத்து சொல்லுகிறான். அல்லதீன கால லஹுமுன் நாஸ், அவர்களை பார்த்து மக்கள் சொன்னார்கள், இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபஹ்ஷௌஹும், மனிதர்கள் எல்லோரும் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடியிருக்கிறார்கள்,
அவர்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த எச்சரிக்கையை கேட்டதற்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? ஃபஸாதஹும் ஈமானா, அந்த நபித்தோழர்களுடைய ஈமானை இந்த எச்சரிக்கை அதிகப்படுத்தியது. வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஒருவன் போதுமானவன், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் போதுமானவன், வ நிஅமல் வகீல், அவன்தான் சிறந்த பொறுப்பாளி. ஃபன்கலபு பிநிஅமத்தின் மினல்லாஹி வல் ஃபضல் வ ஃபضல், அவர்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பெற்று சிறப்புகளை பற்றி திரும்பிச் சென்றார்கள். லம் யம்சஸ்ஹும் சூ, அவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் அணுகவில்லை. வத்தபஉ ரிضவானல்லாஹ், வத்தபஉ ரிضவானல்லாஹ், அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவதற்காகவே அவர்கள் இதை பின்தொடர்ந்தார்கள். எதற்காக? காசுக்காக அல்ல, போரிலே கலந்து கொண்டு ஷஹீதாக பேரை பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்ல. வத்தபஉ ரிضவானல்லாஹ், அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காகவே ஒரு போரில் இருந்து திரும்பி வந்ததற்கு பிறகு மீண்டும் அடுத்த போருக்கு உடனே அழைக்கப்பட்ட பிறகும் பதிலளித்தார்களே. அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தபஉ ரிضவானல்லாஹ் வல்லாஹு து ஃபضலின் அலீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். வஃபி ஹக்கிஹிம் கால தஆலா, அல்லாஹ் கூறுகிறான் அவர்களை பற்றி, வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட அவர்கள், வஹாஜரு, ஹிஜ்ரத் செய்தார்கள், வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடினார்கள், வல்லதீன ஆவௌ, அவர்களை அரவணைத்தார்கள், வநஸரு, அவர்களுக்கு உதவி செய்தார்கள். யாரையெல்லாம் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான்? வல்லதீன ஹாஜரு, ஹிஜ்ரத் செய்தார்கள், வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடினார்கள். யார் இவர்கள்? சஹாபாக்களில் யார்? சஹாபாக்களில் இரண்டு குழு இருக்கிறது, ஒன்று முஹாஜிரின், இன்னொன்று அன்சார். முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்றவர்கள், அன்சாரிகள் அவர்களை அரவணைத்தவர்கள். அல்லாஹ் இங்கே ஹிஜ்ரத் செய்து ஜிஹாதை செய்தவர்கள் யாரை சொல்லுகிறான்? முஹாஜிர்கள். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன ஆவௌ வநஸரு, அவர்களை அரவணைத்து உதவி செய்தவர்கள் யார்? அன்சாரிகள். இவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள்தான் உண்மையான முஃமின்கள். யார் சான்று கொடுக்க முடியும் ஈமானுக்கு? என் ஈமானுக்கு நான் சான்று கொடுக்க முடியுமா? உங்கள் ஈமான் உண்மையானது என்று நீங்கள் சான்று கொடுக்க முடியுமா? யார் கொடுக்க முடியும்? அல்லாஹ்விற்காகத்தான் அந்த ஈமான், அல்லாஹ் தான் அந்த சான்றை கொடுக்க முடியும். அல்லாஹ் சொல்லுகிறான், அத்துணை முஹாஜிர்களும் அத்துணை அன்சாரிகளும் உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள்தான் உண்மையான முஃமின்கள். லஹும் மக்ஃபிரா, அவர்களுக்கு மிகப்பெரிய பாவ மன்னிப்பு இருக்கிறது. வரிஸ்குன் கரீம், கண்ணியமிக்க வாழ்வாதாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், وَأَلْزَمَهُمْ كَلِمَةَ التَّقْوَى وَكَانُوا أَحَقَّ بِهَا وَأَهْلَهَا, அவர்கள் தக்வாவுடைய கலிமாவோடு, கலிமத்த தக்வா, கலிமத்த தக்வா என்றால் என்ன? கலிமத்த தக்வா லா இலாஹ இல்லல்லாஹ் வஅல்ஸமஹும் கலிமத்த தக்வா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு பிணைந்திருந்தார்கள். வஅல்ஸமஹும் கலிமத்த தக்வா வகானு அஹக்க பிஹா, அவர்களே அதற்கு உரிமையாளர்களாக, வஅஹ்லஹா, அதன் சொந்தக்காரர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ்வின் உண்மையான உரித்தானவர்கள், அதிலே உண்மையான சுத்தமானவர்கள், தெளிவானவர்கள் நபித்தோழர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹ் கூறுகிறான் சூரத்து தௌபாவுடைய 117வது வசனம், லகத் தாபல்லாஹு அலன் நபிய்யி வல் முஹாஜிரீன வல் அன்சார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாவ மன்னிப்பை, அவனுடைய அருளை அவனுடைய நபிக்கு கொடுத்தான், அவனுடைய நபியுடைய தோழர்களான முஹாஜிர்களுக்கு கொடுத்தான், அவர்களுடைய நெருக்கமான தோழர்களான அன்சாரிகளுக்கு அல்லாஹ் கொடுத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, நபித்தோழர்களுடைய சிறப்புகளில் மிக முக்கியமானது, அவர்கள் இந்த உலகத்திலே செய்த அத்துணை பாவங்களும் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிவதற்கு முன்னாலேயே மன்னிக்கப்பட்டு விட்டது. சுப்ஹானல்லாஹ், அவர்கள் இந்த உலகத்திலே செய்த அத்துணை பாவங்களும் இந்த உலகத்திலிருந்து அவர்கள் பிரிவதற்கு முன்னால் என்ன ஆகிவிட்டது? மன்னிக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் அவர்கள் செய்த பாவங்களை விட அவர்கள் செய்த நன்மைகளை அளக்க முடியாது. அந்த நன்மைகள் எல்லாம் அந்த பாவங்களை அழித்து கொண்டே இருக்கும். ஒரு சம்பவத்தை கூறினால் பொருத்தமாக இருக்கும். புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னையும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும்
மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர், மிக்தாத் இந்த 3 தோழர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் செல்லுங்கள், ஒரு தோட்டத்தை ஒரு பெண் கடந்து செல்லுவாள், அந்த பெண்ணிடத்தில் ஒரு ஓலை இருக்கும், அதை பெற்று வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த கட்டளை ஏற்று இந்த 3 தோழர்களும் புறப்பட்டு செல்லுகிறார்கள். அந்த தோட்டத்திலே அந்த பெண் இருக்கிறாள். அவளிடத்திலே பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உன்னிடத்திலே ஏதோ செய்தி இருக்கிறது, அதை கொடு என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள், நீ கொடுப்பாயாக. அந்த பெண் சொன்னார்கள், இல்லை, என்னிடத்திலே எதுவும் இல்லை, நீ கொடுக்கிறாயா அல்லது நாங்களே அதை எடுக்கவா என்று சொன்ன பொழுது அந்த பெண் அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த 3 தோழர்களிடத்திலே அந்த கொடுத்த ஓலையை ஒப்படைக்கிறார். அந்த ஓலையில என்ன இருக்கிறது? ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ற ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதருடைய மக்கா வருகையை பற்றி அங்கே வாழ்ந்த மக்காவாசிகளுக்கு எழுதிய கடிதம் அதிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மிகப்பெரிய குற்றம் இந்த குற்றம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஒரு மிகப்பெரிய குற்றம் இந்த குற்றம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகையை பற்றி, மக்காவுடைய வருகையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாமலேயே இந்த தோழர் மக்காவாசிகளுக்கு செய்தி அனுப்புகிறார். அதில் ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்தி நின்ற காரணத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் விளக்குகிறார். என்ன காரணம்? அவர்கள் அங்கே என்னுடைய உறவினர்கள் இருந்தார்கள், சொத்துகள் இருந்தது, அதை பாதுகாப்பதற்காக நான் இப்படி செய்து நின்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த தோழர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த செய்தி கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு ஹாத்திபை அழைக்கிறார்கள். ஹாத்திபே, ஏன் இப்படி செய்தாய்? அவர்கள் காரணத்தை சொன்னவுடன் அருகிலே இருப்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள், ஃபகால உமர் தஅனி யா ரசூலல்லாஹ் ஃபஅضرب عنقه. இந்த முனாஃபிகை, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நயவஞ்சகனை என்னிடத்திலே ஒப்படையுங்கள், இவனுடைய கழுத்தை வெட்டி வீசுகிறேன். எவ்வளவு பெரிய குற்றத்தை இந்த தோழர் செய்துவிட்டார். இவர் மூமினுடைய தோழர்கள் இருக்க மாட்டார், இவர் முனாஃபிகாகத்தான் இருப்பார். அனுமதி அளியுங்கள், இவருடைய கழுத்தை வெட்டி வீசுகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கோபத்தை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா உமர் இன்னஹு ஷஹித பத்ரன். இவர் பத்ருடைய போர்க்களத்திலே கலந்து கொண்ட தோழர் உமரே. வமா யுத்ரீக லஅல்லல்லாஹ அஸ்ஸ வஜல்ல இத்தலஅ அலா அஹ்லி பத்ரின். உங்களுக்கு தெரியுமா உமரே, பத்ரிலே கலந்து கொண்ட தோழர்களை பார்த்து அல்லாஹ் கூறினான். பத்ரிலே கலந்து கொண்ட தோழர்களை பார்த்து அல்லாஹ் கூறினான், யஅமலு மா ஷிஅதும் ஃபகத் கஃபர்து லக்கும். நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். அல்லாஹ் அக்பர். யஅமலு மா ஷிஅதும், எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், ஃபகத் கஃபர்து லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். இந்த சாட்சியிலே அல்லாஹ் இன்னொரு உறுதியையும் கொடுக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை மன்னிக்க மாட்டான்? எதை மன்னிக்க மாட்டான்? ஷிர்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய இந்த தோழர்களில் யாரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை விட்டு அவர்களுடைய மரணம் வரை வெளியேறிய மக்கள் கிடையாது. ஏன்? அல்லாஹ் கொடுத்த வாக்கு அது. அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். ஃபகத் கஃபர்து லக்கும். ஒருவேளை அவர்களில் யாராவது ஒருவர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக, திரும்பி இருந்தால் என்ன ஆக இருக்கும்? அல்லாஹ்வுடைய வாக்கு என்றுமே முறியடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பார்த்து சொன்னான், யஅமலு மா ஷிஅதும், எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தின் வார்த்தை அது. யஅமலு மா ஷிஅதும் ஃபகத் கஃபர்து லக்கும். அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டார். லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயியூனக தஹ்த ஷஜரா. சூரத்துல் ஃபத்ஹுடைய 18வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறார், பையத்து ரிதுவான், ஒரு உடன்படிக்கை நடந்தது. மக்காவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சென்ற பொழுது உஸ்மான் அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவாசிகளிடத்திலே பேச அனுமதித்த பொழுது உஸ்மான் அவர்களை மக்காவாசிகள் கொலை செய்து விட்டார்கள் என்ற தவறான செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்தடைந்த பொழுது உஸ்மானை கொலை செய்த மக்காவாசிகளுக்கு எதிராக ஒரு ஒப்பந்தத்தை செய்வோம் என்று மரண ஒப்பந்தத்தை அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய தோழர்களும் ஒரு மரத்தின் கீழே இருந்து செய்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யாரெல்லாம் இந்த மரத்தின் கீழிருந்து உடன்படிக்கை செய்தார்களோ லக்கத் ரதியல்லாஹ், அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அவர்கள் எல்லோரையும்
அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பைஆவிலே கலந்து கொண்ட அத்துணை தோழர்களும் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட தோழர்கள், அவர்களுக்கு நரகம் கிடையாது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் கூறுகிறான், லில் ஃபுகராஇல் முஹாஜிரின் அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம். அல்லாஹ் இங்கே 2 வசனமாக பிரிக்கிறான். முதல் வசனம் முஹாஜிர்களுக்கு, அடுத்த வசனம் அன்சாரிகளுக்கு. இந்த இருவரின் தன்மையை அல்லாஹ் தனித்தனியாக பிரித்து சொல்கிறான். லில் ஃபுகராஇல் முஹாஜிரின், ஏழையான அந்த முஹாஜிர்கள், அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம், தங்களுடைய வீட்டை விட்டு புறப்பட்டார்கள், வ அம்வாலிஹிம், தங்களுடைய செல்வத்தை விட்டு புறப்பட்டார்கள். ஏன்? யப்தகூன ஃபضலம் மினல்லாஹி வ ரிضவானா, அல்லாஹ்வின் பொருத்தத்தை, அல்லாஹ்வின் சிறப்புகளை அடைவதற்காக, வ யன்சுரூனல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உதவி செய்வதற்காக. உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், இவர்கள்தான் உண்மையாளர்கள். அல்லாஹ் யாரை சொல்கிறான் இங்கே? முஹாஜிர்களை. அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்காக ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹிஜ்ராவுடைய பயணம் உலகத்திலே எந்த ஒரு சமூகத்தாலும் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு பயணம். தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, சொந்த செல்வங்களை விட்டு அவர் புறப்பட்டு விட்டால் அவர் மரணமாகும் வரை மீண்டும் அந்த இடத்திற்கு, தன்னுடைய வசிப்பிடத்திற்காக அவர் திரும்புவது கூடாது என்று அல்லாஹுடைய மார்க்கத்திலே சட்டம் இருக்கிறது. தன்னுடைய ஊரை பிரிந்தார்கள், தங்களுடைய செல்வத்தை பிரிந்தார்கள். என்ன நடக்கும் என்று தெரியாமல் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதருக்கும் உதவி செய்வதற்காக மக்காவில் இருந்து அவ்வளவு தூரம் நடைபயணத்தை மேற்கொண்ட அந்த தோழர்கள் அல்லாஹ்விற்காகத்தான் சென்றார்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனிலே சூரத்துன் நிசாவிலே அல்லாஹ் 100வது வசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ் கூறுகிறான், வமன் யுஹாஜிர் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்கள், யஜித் ஃபில் அர்தி முராகமன் கஸீரன் வ ஸஆ, அல்லாஹ் அவர்களுக்கு இந்த பூமியிலே பல வசிப்பிடங்களை, நிம்மதி அளிக்கக்கூடிய இடங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு தோழர், வயதான ஒரு தோழர், ஒரு வயதான சஹாபி இந்த ஹிஜ்ரத்துடைய கடமை கேட்டதற்கு பிறகு அவருக்கு ஹிஜ்ரத் கடமை கிடையாது. வயதான காரணத்தால், அவரால் செல்ல முடியாத காரணத்தால் அவர் மக்காவிலேயே தங்கிக் கொள்ளலாம். ஆனால் இந்த தோழர் தன்னுடைய இறுதி வயதிலே எப்படியாவது மதீனாவை வந்தடைய வேண்டும் என்று அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்வதற்காக தனியாக யாருடைய துணையும் இல்லாமல் புறப்படுகிறார். பாலைவனத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் இவருக்கு மரணத்தை ஏற்படுத்துகிறார். மரணத்தை ஏற்படுத்தும் பொழுது அவர் அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார். தன்னுடைய 2 கரங்களை அடித்தவாறு, அல்லாஹும்ம ஹாதிஹி பைஅதி லக், யா அல்லாஹ், இது நான் உனக்கு செய்கிற உடன்படிக்கை. அல்லாஹும்ம ஹாதிஹி பைஅதி லி நபியிக் லி ரசூலிக், யா அல்லாஹ், இது உன்னுடைய ரசூலுக்கு நான் செய்கிற உடன்படிக்கை என்று 2 உடன்படிக்கைகளை செய்கிறார். அல்லாஹ் அவருக்கு மரணத்தை ஏற்படுத்துகிறான். இந்த நடந்த சம்பவம் யாருக்காவது தெரியுமா? ஒரு பாலைவனத்தில் ஒரு சஹாபி வயதான நேரத்தில் ஹிஜ்ரத் செய்து பயணமாகி பாலைவனத்திற்கு வரக்கூடிய வழியிலேயே மரணமாகிவிட்டார் என்று பாலைவனத்தில் யாராவது கண்டறிய முடியுமா? ஆனால் இவருடைய உண்மையான ஈமானை பார்த்து கொண்டிருந்த அல்லாஹ் வசனம் இறக்குகிறான். இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வமை யஹ்ருஜ் மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலி, அல்லாஹுவை நோக்கி, அல்லாஹுடைய தூதரை நோக்கி ஹிஜ்ரத் செய்த அந்த தோழர், சும்ம யுத்ரிகுஹுல் மௌத், அவரை மரணம் அடைந்தது, ஃபகது வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு கூலி கொடுப்பதற்காக பொறுப்பை எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் அவருக்கு கூலியை விதித்து விட்டான். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக, இரக்க குணமுடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துன் நிசாவுடைய 100வது வசனத்தை அந்த நபித்தோழருக்காக அல்லாஹ் இறக்குகிறான். முஹாஜிர்கள் இவர்கள். அல்லாஹ் அன்சாரிகளை பற்றி சொல்லுகிறான், வல்லதீன தபவ்வஉத் தார வல் ஈமான மின் கப்லிஹிம், அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே, அவர்கள் மக்காவிற்கு வந்தடைவதற்கு முன்னாலேயே தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய ஈமானையும் அலங்கரித்து கொண்டு காத்து கொண்டிருந்த அந்த தோழர்கள், யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், தன்னை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய அவர்களை நேசித்தார்கள். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதம் மிம்மா ஊது வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்களுக்கு கொடுப்பதில் எந்த ஒரு பொறாமையும் அவர்கள் அடையவில்லை. அவர்களுக்கு கொடுப்பதால் எந்த ஒரு கஷ்டமும் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்பதை அவர்கள் அஞ்சவில்லை. அவர்களுக்கு தேவை இருந்தும்
அவர்கள் அந்த தோழர்களுக்காக கொடுக்க தயாரானார்கள். இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் ஒன்றோடு ஒன்றாக இணைக்கிறார்கள். அஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வ சஅத் இப்னு ரபீஇன், சஅத் இப்னு ரபீஇ அவர்களுக்கும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கும், மக்காவாசி மதீனாவாசி இருவருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள், சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார்கள். சஅத் அவர்கள் அப்துர் ரஹ்மானை பார்த்து சொன்னார்கள், இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலா, அப்துர் ரஹ்மானே, நான் தான் அன்சாரிகளில் அதிகமான செல்வம் உடையவன். ஃபஅக்ஸிமு மாலி நிஸ்ஃபைன், என்னுடைய செல்வத்தை 2 பங்கு வைக்கிறேன். வலி இம்ராஅதான், எனக்கு 2 மனைவிமார்கள் இருக்கிறார்கள். ஃபன்துர் அஜபஹுமா இலைக ஃபஸம்மிஹா லி உதல்லிக்ஹா, அந்த 2 பெண்ணில் எந்த பெண் உன்னை கவர்கிறாள் என்று பால், அந்த பெண்ணுடைய பெயரை இடத்திலே கூறு, நான் அந்த பெண்ணை தலாக் கொடுக்கிறேன். அவள் இத்தாவுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு நீ திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சஅத் இப்னு ரபீ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இது ஒரு மனிதனுடைய சிந்தனைக்கு எட்டுமா? ஒரு அன்சாரி தோழர் ஒரு முஹாஜிர் தோழருக்கு தன்னுடைய சொத்தில் பாதி பங்கை கொடுக்க தயாராகிறார். ஆனால் இந்த முஸ்லிம் சமூகத்தை பாருங்கள், தன்னுடைய சொந்த அண்ணன் தம்பிக்கு கூட சொத்துடைய விஷயத்தில் சண்டையிட்டு கொண்டு வழக்குகளாக கோர்ட்டுகளுக்கு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம். ஆனால் இந்த சமூகம் தன்னை தேடி வந்தவர்களுக்காக அல்லாஹ் கொடுத்த சொத்திலிருந்து பங்கை கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வழிகளை ஏற்படுத்தினார்கள். தன்னுடைய 2 மனைவியில் ஒரு மனைவியை தலாக் கொடுக்கும் அளவிற்கு அவர்களுடைய உள்ளம் தயாராக இருந்ததென்றால் அவர்களுடைய ஈமானின் அளவை யார் அளக்க முடியும்? அவர்கள் உள்ளத்தில் இருந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எந்த வழியிலாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை யாரால் அளக்க முடியும்? அப்துர் ரஹ்மான் அவர்கள் சொன்னார்கள், பாரக்கல்லாஹு ஃபி மாலிக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னுடைய செல்வத்திலே பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. ஒஃபி அஹ்லிக், உன்னுடைய குடும்பத்தார்களிடத்திலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. எனக்கு வியாபார சந்தையை காட்டு, அது போதும், நான் வியாபாரம் செய்து என்னை வளர்த்துக் கொள்கிறேன் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஃபத்ஹுடைய 29வது வசனத்திலே இந்த ஒட்டுமொத்த தன்மையையும் அல்லாஹ் அடக்கி சொல்கிறான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹ்வுடைய ரசூல், வல்லதீன மஅஹு, அவர்களோடு ஈமான் கொண்டவர்கள், அஷித்தாஉ அலல் குஃபார், காஃபிர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள். ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கிடையே மூமின்களுக்கிடையே இரக்க குணத்தோடு நடந்து கொள்வார்கள். தராஹும், நபியே நீ அவர்களை பார்த்தால், யார் பேசுவது? அல்லாஹ் பேசுகிறான். தராஹும், நபியே நீ அவர்களை பார்த்தால், ருக்கஅன் சுஜ்ஜதா, ஒருவரை ருகூஇலே பார்ப்பாய், ஒருவரை சுஜூதிலே பார்ப்பாய். ஏன் அதை பார்த்து கொண்டிருப்பவன் யார்? அல்லாஹ். ருக்கஅன் சுஜ்ஜதா, ஒருவரை சுஜூதிலே பார்ப்பாய், ஒருவரை ருகூஇலே பார்ப்பாய். யப்தகூன ஃபத்லன் மினல்லாஹி வ ரிதுவானா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அல்லாஹ்வுடைய சிறப்புகளை அடைவதற்காகவே தங்களுடைய வாழ்வை கழித்து கொண்டிருக்கிறார்கள். சீமாஹும் ஃபி உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், நபியே அவர்களுடைய நெற்றியை நீங்கள் பார்த்தால், அவர்களுடைய நெற்றி பகுதியை நீங்கள் பார்த்தால், மின் அஸரி சுஜூத், அவர்களுடைய நெற்றியிலே சுஜூதுடைய அடையாளங்கள் இருக்கும். யார் சொல்லுவது? அல்லாஹ். சுஜூதுடைய அடையாளங்கள் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ذَلِكَ مَثَلُهُمْ فِي التَّوْرَاةِ وَمَثَلُهُمْ فِي الْإِنْجِيلِ, இவர்களுடைய உதாரணத்தை அல்லாஹ் தௌராத்திலே சொல்லி இருக்கிறான். இவர்களின் உதாரணத்தை அல்லாஹ் இன்ஜிலிலே சொல்லி இருக்கிறான். தௌராத் இன்ஜில் எப்போது அனுப்பப்பட்ட வேதம்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அனுப்பப்பட்ட வேதத்தில் அல்லாஹ் இவர்களை பற்றி கூறியிருக்கிறான் என்றால், இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த காரணத்தால் தோழர்களா? இவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அல்லாஹ். இதற்கு முன்னாலேயே அல்லாஹ்வுடைய தூதருக்கு தோழர்களாக மாற வேண்டும் என்று, அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இவர்களுடைய உதாரணத்தை அல்லாஹ் இன்ஜிலிலே தௌராத்திலே கூறியிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, சுன்னாவிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களின் சிறப்புகள் ஆஃபிஸ் ஸஹீஹைன், இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ഖൈറുன் நாஸி கர்னி,
சமூகத்தில் மக்களில் சிறந்த காலம், சிறந்த சமூகம் கர்ணி, என்னுடைய காலம், என்னுடைய சமூகம். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள். இந்த 3 காலம்தான் அல்லாஹுடைய மார்க்கத்திலே, அல்லாஹுடைய தீனிலே நிலையாக உறுதியாக ஒட்டுமொத்த சமூகமும் இருந்த காலம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் உறுதியிட்டு சொன்னார்கள், ഖൈറുன் நாஸி கர்னி, என்னுடைய காலத்திலே வாழக்கூடிய இவர்கள்தான் சிறந்தவர்கள், சிறந்த கொள்கையுடையவர்கள், சிறந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய தோழர்கள். சும்மல்லதீன யலூனஹும், இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சான்று கொடுத்தார்கள். வஃபி ஸஹீஹைன், இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மர்ரு பி ஜனாஸா, ஒரு ஜனாஸா எங்களை கடந்து சென்றது. ஃபஅத்னவு அலைஹா கைரா, சஹாபாக்கள் எல்லோரும் அந்த ஜனாஸாவை பற்றி நல்ல செய்திகளை சொன்னார்கள். ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஜபத், ஆம் கட்டாயமாகிவிட்டது. ثم مروا بأخرى فأثنوا عليها شرا, இன்னொரு ஜனாஸா கடந்து சென்றது. சஹாபாக்கள் எல்லோரும் அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை சொன்னார்கள். ஃபகால வஜபத், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கட்டாயமாகிவிட்டது. உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், மா வஜபத், அல்லாஹ்வுடைய தூதரே எது கட்டாயமாகிவிட்டது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால ஹாதா அஸ்னைதும் அலைஹி கைரா, யாருக்கு நீங்கள் நற்செய்தி சொன்னீர்களோ ஃபவஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் கட்டாயமாகிவிட்டது. வஹாதா அஸ்னைதும் அலைஹி ஷர்ரா ஃபவஜபத் லஹுன் நார், யாருக்கு நீங்கள் கெடுதலை சொன்னீர்களோ அவருக்கு நரகம் கட்டாயமாகிவிட்டது. சொன்னார்கள், அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், இந்த பூமியிலே நீங்கள்தான் அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள். சுப்ஹானல்லாஹ், அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், நீங்கள் எதை சொன்னீர்களோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாட்சியாக ஏற்றுக்கொண்டான். அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், நீங்கள் தான் இந்த பூமியில் அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள். வஃபி ஸஹீஹைன், அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் ஃபதாயிலு ஸஹாபா, சஹாபாக்களுடைய சிறப்புகள் என்ற பாடத்தின் முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அழகான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யத்தி அலன் நாஸி ஸமானுன், மக்களிடத்திலே ஒரு காலம் வரும், அப்போது போர் மூளும், முஸ்லிம்களும் அந்த போரிலே கலந்து கொள்வார்கள். ஃபயகூலூன் ஃபீக்கும் மன் ஸாஹப ரசூலல்லாஹ், அப்போது மக்கள் கேட்பார்கள், உங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்ட சஹாபாக்கள் இருக்கிறார்களா என்று. ஃபயகூலூன நஅம், ஆம் என்று சொல்லப்படும். அவர்களை கொண்டு போர் நடத்தப்படும். ஃபயுஃப்தஹு லஹும், அல்லாஹ் அந்த போர்க்களத்தின் வெற்றியை கொடுப்பான். பின்னொரு காலம் வரும், அந்த காலத்திலே இன்னொரு போர் மூலம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு உண்மை எண்ணியத்துக்குரியவர்களை மீண்டும் கேட்பார்கள் மக்கள், மன் அல்ஃபீக்கும் மன் ஸாஹப அஸ்ஹாப ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்ட தோழர்கள் இருக்கிறார்களா? ஆம் என்று சொல்லப்படும். அவர்களை கொண்டு போர் துவங்கும். அல்லாஹ் வெற்றி கொடுப்பான். சும்ம யத்தி அலன் நாஸி ஸமானுன், மீண்டும் ஒரு காலம் வரும், மக்களிடத்திலே போர் மூலம். அப்போது கேட்பார்கள், ஹல் ஃபீக்கும் மன் ஸாஹப அஸ்ஹாப ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்ட தோழர்கள் இருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்டவர்களோடு தோழமை கொண்ட தோழர்கள் இருக்கிறார்களா? அந்த 3 காலம் அல்லாஹ் ஆம் என்று சொல்லப்படும். ஃபயகூலூன நஅம் ஃபயுஃப்தஹு லஹும், அவர்களை கொண்டு போர் துவங்கப்படும். அல்லாஹ் வெற்றியை அளிப்பான். அல்லாஹ் அக்பர். இது என்ன? அவர்கள் கலந்து கொண்டதால் வெற்றியா? அப்படி ஒரு எண்ணம் கொள்ளக்கூடாது. அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய இஹ்லாஸ், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிட்ட அந்த வெற்றிக்கான துஆ, அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற சுத்தமான தூய்மையான எண்ணம் அவர்களை கொண்டு போர் துவங்கப்பட்டதால் அந்த போரிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றி அளித்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஃபில் புகாரி, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, லா தசுப்பு அஸ்ஹாபி, மிக முக்கியமான ஹதீஸ், லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள்.
என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள், என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே, فَلَوْ أَنَّ أَحَدَكُمْ أَنْفَقَ مِثْلَ أُحُدٍ ذَهَبَ مَا بَلَغَ مُدَّ أَحَدِهِمْ وَلَا نَصِيفًا. என்னுடைய தோழர்கள் ஒரு கரமளவு அல்லது 2 கரமளவு தர்மம் செய்வது நீங்கள் உஹது மலையளவு தர்மம் செய்தாலும் ஈடாகாது. என்னுடைய தோழர்கள் 1 கையளவு 2 கையளவு அல்லது அதில் பாதி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கொடுப்பதும் நீங்கள் உஹது மலையளவு தங்கத்தை கொடுத்தாலும் சரி அதற்கு ஈடாகாது. ஏன்? அவர்களுடைய தக்குவா அவ்வளவு உயரமானது, அவர்களுடைய இஹ்லாஸ் அவ்வளவு உயரமானது, அவர்கள் உள்ளத்திலே கொண்டிருந்த மறுமையின் நம்பிக்கை அவ்வளவு ஆழமானது. அந்த ஈமானை, அந்த தக்குவாவை, அந்த இஹ்லாஸை, அந்த இல்மை எவ்வளவு போட்டி போட்டாலும் சரி, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் அவர்கள் 1 நிமிடம் நின்ற நன்மையை உலகத்திலே யாரும் அடைய முடியாது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள். ஏன்? ஃபல முகாமு அஹதிஹிம் சாஅத்தன் கைரும் மின் அமலி அஹதிக்கும் உம்ருஹ் மின் அமலி அஹதிக்கும் உம்ருஹ். அவருடைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர் இப்னு உமர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழரை ஏசாதீர்கள். நீங்கள் வாழ்நாள் முழுக்க அமல் செய்தாலும் சரி, நீங்கள் வாழ்நாள் முழுக்க அமல் செய்தாலும் சரி, அந்த அமலை கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகிலே பின்னால் இருக்கக்கூடிய ஒரு தோழரின் அந்த அமலுக்கு பின்னால் நின்ற அந்த அமலுக்கு ஈடாகாது. நீங்கள் வாழ்நாள் முழுக்க அமல் செய்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் நின்ற அந்த அமலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஈடாகாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் குர்ஆன் ஹதீஸிலே சஹாபாக்களுடைய சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். மன்ஹுமுஸ் சஹாபா, இந்த சஹாபாக்கள் யார் இந்த சஹாபாக்கள்? இவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு சஹாபாக்களாக மாற முடியும்? நம் ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய புத்தகமான இசாபா என்ற புத்தகத்திலே கூறுகிறார்கள், சஹாபாக்கள் யார்? மனிஜ்தமஅ பின் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே வாழ்ந்து, அவு ரஆ, அல்லாஹ்வுடைய தூதரை நேரடியாக பார்த்து, முஃமினம் பிஹி, அந்த தூதரை ஈமான் கொண்டு, வமாத அலா தாலிக், அதே நிலையிலேயே மரணமானவர்கள் தான் சஹாபாக்கள். என்னவெல்லாம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரோடு ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அந்த ஈமானிலேயே மரணித்திருக்க வேண்டும். இவர்கள்தான் சஹாபாக்கள். இந்த பட்டியலில் யாரெல்லாம் வருவார்களோ அவர்கள் எல்லோரும் நபித்தோழர்கள். ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தார், அவர் நபித்தோழராக மாற முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தார், ஈமான் கொண்டார், ஆனால் அவருடைய மரணத்திற்கு முன்னால் இஸ்லாமை விட்டு வெளியேறிவிட்டார். இவர் நபித்தோழரா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே வாழ்ந்தார், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தார், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே இஸ்லாமை விட்டு வெளியே சென்றார், ஆனால் மரணத்திற்கு முன்னால் மறுபடியும் இஸ்லாமை நோக்கி திரும்பி வந்து விட்டார். இவர் நபித்தோழரா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தார், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டார், ஆனால் இஸ்லாமை விட்டு வெளியேறிவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு பின்னால் ஈமானை ஏற்று வந்தார். இவர் நபித்தோழரா? ஆம், நபித்தோழர் தான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சஹாபி இருக்கிறார். அந்த சஹாபாக்கள் அனைவரும் மீண்டும் சஹாபாக்களுடைய அந்தஸ்தில் தான் அங்கீகரித்தார்கள். இஸ்லாமை விட்டு வெளியே சென்றார், மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு இஸ்லாமிலே வந்தார். ஏன்? அவர் முன்னால் அவருடைய ஈமான் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது, அது மறுக்கப்பட்டது. மீண்டும் அதே தரத்தை அவர் ஈமானை கொண்டு அடைந்தார், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்த காரணத்தால். கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்கள்தான் நபித்தோழர்கள். இவர்களுடைய பட்டியல் என்ன? இதில் எத்தனை சஹாபாக்கள் இருக்கிறார்கள்? இவர்கள் எல்லோருடைய பெயரையும் சொல்ல முடியுமா? இவர்களுடைய எல்லோருடைய தன்மையும் வர்ணிக்க முடியுமா? இவர்கள் என்ன தியாகம் செய்தார்கள், இவர் என்ன தியாகம் செய்தார், இவர் என்ன தியாகம் செய்தார் என்று ஒவ்வொரு நபித்தோழருடைய பட்டியலையும் கூறும் அளவிற்கு அவர்களுடைய வரலாறுகள் இருக்கிறதா என்றால் ஆம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் அந்த வரலாறுகளை பாதுகாத்திருக்கிறான். அந்த சஹாபாக்களை பற்றி யார் படிக்க வேண்டும் என்றாலும் அவங்களுடைய வரலாறுகள் பாதுகாக்கப்பட்ட புத்தகமாக இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சஹாபாக்களை மறந்த சமூகமாகத்தான் நம்முடைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அந்த சஹாபாக்களுடைய சிறப்புகள் எமக்கு தெரியாது, அந்த சஹாபாக்களுடைய பெயர்கள் எமக்கு தெரியாது, அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் கொடுத்த விசேஷமான சிறப்புகளுடைய பட்டியல் எமக்கு தெரியாது. அல்லாஹுடைய தூதர் 10 சஹாபாக்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னார்கள். அந்த 10 சஹாபாக்களுடைய பெயர்கள் இங்கே யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? என் குடும்பத்திலே ஒருவர், என் குடும்பத்திலே 10 நபர்கள், 1000 நபர்கள், 100 நபர்கள் இருந்தாலும் அந்த வரலாற்றை அறிந்து வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம், சஹாபாக்கள் எமக்கு முன்னோடிகள். அல்லாஹ் அவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லுகிறார். அதிலே 10 சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் விசேஷமாக சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அஷ்ரத்துல் முபஷரா, அந்த தோழர்களுடைய பெயர்கள் எமக்கு தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் தனித்தனியாக சில சஹாபாக்களுக்கு பட்டம் கொடுத்தார்கள். அந்த பட்டம் யாருக்கு உரித்தானது என்று எமக்கு தெரியுமா? அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த சமூகத்துடைய அமீன், பொறுப்பாளி என்று அல்லாஹுடைய தூதர் ஒரு நபித்தோழருக்கு சொன்னார்கள். யார் அவர்? அபூ உபைதா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாவூதுடைய குரல் வளத்தை நீ பெற்றிருக்கிறாய் என்று ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள். யார் அவர்? கண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள், நம்முடைய நிலைமையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆம், அவர்களில் உள்ளவர் தான் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபாக்களுடைய பட்டியலில் உள்ளவர் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அஃதலு மன் மஷா ஃபில் அர்தி பஅதல் அன்பியாஇ வர் ருசுல். நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று நடந்த மிக முக்கியமான முதலாவது நபர் அபூபக்கர் அஸ்-சித்தீக். இவரின் சிறப்பை யாரும் அடைய முடியாது. நபிக்கு ரசூலுக்கு பிறகு, நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு இவருடைய சிறப்பை சஹாபாக்களில் கூட யாரும் அடைய முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்களுடைய சமூகம் என்பது முன்னால் வாழ்ந்த நபியுடைய சமூகத்தை போன்று கிடையாது. அவர்களை விட உயர்வானவர்கள் சஹாபாக்கள். ஹவாரியீன்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம், அவர்களுடைய ஈமான் கொண்டவர்கள் அவர்களை விட உயர்வானவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை விட உயர்வானவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரோடு கப்பலிலே பயணம் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக. அவரை விட உறுதியானவர்கள், உயர்வானவர்கள் தான் நபி தோழர்கள். அவர்களிலும் உயர்வானவர் யார்? அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய தரத்தை யாரும் அடைய முடியாது. இவருக்கு முன்னால் யாரும் போட்டி போட முடியாது. உமர் இப்னு கத்தாப் ஒரு முறை சொன்னார்கள், இந்த அபூபக்கரை எதிலாவது நான் மிகைக்க வேண்டும், இந்த அபூபக்கரை எதிலாவது நான் மிகைக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் பங்கு கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிறார், ஈமான் கொண்டார் முதல் தரத்திலே. அல்லாஹ்வுடைய தூதரை மிஅராஜுடைய பயணத்தை உண்மைப்படுத்தினார் முதல் தரத்திலே. ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார் அல்லாஹ்வுடைய தூதரோடு. மதீனாவிலே எல்லா போர்க்களங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரோடு முதல் வரிசையிலே கலந்து கொண்டார். எப்படியாவது இந்த தபூக்குடைய யுத்தத்திலாவது அபூபக்கரை முந்த வேண்டும். ஆனால் யாருக்கும் இந்த போட்டி தெரியக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய சொத்தில் பாதியை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க போகிறேன், இந்த போர்க்களத்திற்காக கொடுப்பதற்காக. கொடுக்க தயாரா? சொத்தின் பாதியை அல்லாஹ்வுடைய பாதைக்கு கொடுக்க தயாரா? ஒரு 100 திர்ஹம் கொடுத்தாலே ஏண்டா கொடுத்தோன்னு 1 மாதம் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிற அளவுக்கு தான் நம்முடைய ஈமான் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கப்படக்கூடிய செல்வங்கள் நாளை மறுமையின் விளைநிலங்கள். மூமின்களே, அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பாதைக்காக உமர் இப்னு கத்தாப் பாதி செல்வத்தை எடுத்து வருகிறார். எதற்காக? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து அபூபக்கரை விட அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராக மாறிவிட வேண்டும் என்ற ஆசையில் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, உமர், நான் பாதி செல்வத்தை கொடுக்கிறேன். ஆம் உமரே, உமக்கு முன்னால் அபூபக்கர் வந்தார், அவர் எல்லா செல்வத்தையும் கொடுத்து விட்டார். உமர் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரை இதற்கு பிறகு முடிந்து விட்டது என்னுடைய வாய்ப்புகள், இதற்கு பிறகு அபூபக்கரை என்னால் மிகைக்க முடியாது. அல்லாஹ் அக்பர். அவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லவ் உஸின ஈமானு அபீ பக்ரின் பில் ஈமானி அஹ்லில் அர்தி லரஜஹ பிஹிம். அபூபக்கர் அவர்களுடைய ஈமானையும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோரின் ஈமானையும் நிறுத்து பார்த்தால் அபூபக்கரின் ஈமான் அனைத்தையும் மிகைத்துவிடும். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய ஈமானை ஒரு தட்டிலும் அபூபக்கருடைய ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை ஒரு தட்டில் வைத்தால் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான்
மிகைத்துவிடும் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்திற்கு எத்தனை வாசல்கள் இருக்கிறது? சொர்க்கத்திற்கு எத்தனை வாசல்கள்? 8 வாசல்கள் இருக்கிறது. இந்த 8 வாசல்கள் வழியாகவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு வாசலின் வழியாகவும் ஒவ்வொரு கூட்டம் அழைக்கப்படும். தொழுகையின் வாசல் வழியாக யா அப்தல்லா ஹாதா ஹைர், இது உன்னுடைய வாசல் தொழுகையாளியே என்று சொல்லப்படும். நோன்பாளிக்கு அர்ரையான் என்ற ஒரு வாசல், அதன் வாசல் வழியாக நோன்பாளிகள் அழைக்கப்படும். இப்படி ஷஹீதுகள் அவர்களுக்கென்று ஒரு வாசல், இப்படி 8 வாசல்கள் வழியாகவும் அந்தந்த கூட்டம் எதில் அவர் சிறப்பு பெற்றிருக்கிறாரோ அவர் அழைக்கப்படுவார். ஆனால் இந்த 8 வாசல்கள் வழியாகவும் ஒரே ஒரு பெயர் மட்டும் அழைக்கப்படும். தொழுகையின் வாசலிலும் அவர் இருப்பார், நோன்பின் வாசலிலும் அவர் இருப்பார், அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக போராடிய வாசலிலும் அவர் இருப்பார். இந்த 8 வாசல்கள் வழியாகவும் ஒருவரின் பெயர் அழைக்கப்படுமா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, உன் பெயர் அந்த 8 வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படும். லா இலாஹா இல்லல்லாஹ். இன்றைய தினம் யார் நோன்பு வைத்திருந்தது? அபூபக்கர் சொன்னார்கள், ஆனா யா ரசூலல்லாஹ். இன்றைய தினம் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார்? ஆனா யா ரசூலல்லாஹ். இன்றைய தினம் ஒரு பசித்தவருக்கு உணவளித்தவர் யார்? ஆனா யா ரசூலல்லாஹ். இன்றைய தினம் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது யார்? ஆனா யா ரசூலல்லாஹ். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தோழரின் சிறப்பை, உயர்வை இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதராலும் அடைய முடியாது. உலகத்திலும் மறுமையிலும் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு, அதற்கு பிறகு உள்ள அந்தஸ்து உடையவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யார்? இவருக்கு சிறப்பை எப்படி ஒரு 5 நிமிடத்திலே சொல்லுவது? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இவருடைய கல்விலே அல்லாஹ், இவருடைய நாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் பேசுகிறது. உமர் அவர்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்றார், இன்னொரு தெருவிலே ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்திலே நான் சென்றேன். ரஅய்துனி ஃபில் ஜன்னah فإذا امرأة تتوضأ إلى جانب قصر فقلت لمن هذا القصر. ஒரு சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை நான் பார்த்தேன். அந்த மாளிகையை பார்த்தவுடன் அந்த மாளிகைக்கு சென்று பார்த்து வர வேண்டும் என்ற ஆசை என் உள்ளத்திலே ஏற்பட்டது. நான் கேட்டேன், என்னை அழைத்து சென்ற அந்த மலக்கிடத்திலே, இது யாருடைய மாளிகை? இவ்வளவு அழகான தோற்றத்தோடு பிரதிபலிக்கிறது. அப்போது சொன்னார்கள், இது ஃபதம் மின் குறைஷி வாலிபருடைய மாளிகை. நான் நினைத்து கொண்டேன், அந்த குறைஷி வாலிபர் நான் தான் என்று உறுதிப்படுத்துவதற்காக கேட்டேன், யார் அந்த குறைஷி வாலிபர்? சொன்னார்கள், லி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபதகர்து கைரதஹு ஃபவல்லைது முத்பிரா. உமரே, உன் ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது, திரும்பி வந்தேன். ஃபவல்லைது முத்பிரா, அதில் உள்ளே செல்லாமல் திரும்பி வந்தேன். ஃபபகா உமர், உமர் அவர்கள் அழுதார்கள். ஃபகால அலைக அகாரு யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதான் நான் ரோஷப்பட போகிறேன் அல்லாஹுடைய தூதரே என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஈமானினுடைய உயர்வான அந்தஸ்தை அவர் பெற்றிருந்தாலும் ஒவ்வொரு மணி நேரமும் நான் நயவஞ்சகனாக இருப்பேனா என்று தன்னை சோதித்து கொண்டிருந்தார்கள். யார் இந்த ஈமானை இழக்க முடியும்? ஈமான் என்பது தவாது, பணிவின் மூலமாகத்தான் வெளிப்படும். அவர் தொழுதார், நோன்பு வைத்தார், ஷஹீதாகக்கூடிய வாய்ப்பை பெற்றார். சொர்க்கம் அவருக்கு இருக்கிறது என்பதை அவர் உலகத்திலே வாழும் பொழுதே அடைந்து கொண்டார், கேட்டுக்கொண்டார். குர்ஆனுடைய வசனம் பல இவருடைய நாவுடைய வார்த்தைகளுக்காகவே இறக்கப்பட்டன. இவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹ்விடத்திலே அடைந்திருந்தாலும், எனக்கு பிறகு ஒரு நபியை அல்லாஹ் அனுப்புவதாக இருந்தால், உமரே, உன்னைத்தான் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்திருப்பான் என்று இவ்வளவு சிறப்புகளை அடைந்திருந்தாலும், அல்லாஹுடைய தூதருடைய மறைவான கல்வியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபித்தோழரிடத்திலே சென்று கேட்டார்கள். உமர் அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்திலே முனாஃபிக்குகளுடைய பட்டியலை உமர் அவர்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் உம்மிடத்திலே கொடுத்திருந்தார்களே, அதிலே இந்த உமருடைய பெயரும் இருக்கிறதா என்று பார். கண்ணியத்துக்குரியவர்களே, சாதாரண ஒரு கேள்வியாக எமக்கு தெரியலாம், இது என்ன ஒரு பெரிய கேள்வியாக. ஆனால்
ஈமானின் உண்மையான சுவை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய ஈமானை பற்றி மட்டுமே கவலைப்படுவார்கள். ஆனால் இன்று என்னுடைய ஈமானை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அவனுடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்று நான் கவலைப்படுகிறேன். அவன் ஏன் தொழவில்லை, அவன் ஏன் இப்படி இருக்கிறான், அவன் ஏன் இப்படி செய்கிறான், இவனை எப்படி இழிவுபடுத்துவது, இவனை எப்படி மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இவனுடைய உண்மையான தோற்றத்தை வெளிப்படுத்துவது என்று பிறருடைய ஈமானை நிறுத்து பார்க்கக்கூடிய மூமின்களாக எல்லோரும் இல்லா மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தன்னை நாம் மறந்துவிட்டோம். ஆனால் நபித்தோழர்கள் பிறரை உயர்வாக்குவார்கள், தன்னை எப்போதுமே தாழ்த்தி கொண்டிருப்பார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களில் உள்ளவர்தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரியவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு சிறப்பு பெற்ற தோழர் தெரியுமா? இந்த ஷியாக்கள் இன்று இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூபக்கரையும் உமரையும் சபிக்கிறார்கள், அவர்களை இழிவாக பேசுகிறார்கள், அவர்களுக்கு எதிராக சாப வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டானோ அவர்களை யார் சபிக்கின்றார்களோ அவர்களின் மீது அல்லாஹ்வின் சாபமும் நபிமார்களின் சாபமும் மலக்குகளின் சாபமும் நல்லவர்கள் சாபமும் உரித்தாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு தோட்டத்திலே அமர்ந்திருந்தார்கள். அபூபக்கர் அனுமதி கேட்டார்கள், அனுமதி கொடுக்கப்பட்டது. உமர் அவர்கள் அனுமதி கேட்டார்கள், அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நிலையிலே தன்னுடைய ஆடை இருந்ததோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடை முட்டுக்கு மேல் கொஞ்சம் உயர்ந்திருந்தது, சாதாரணமாக உட்கார்ந்திருந்தார்கள். அபூபக்கர் வந்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அதே நிலைமை. உமர் வந்தார்கள், அதே நிலைமை. உஸ்மான் வருகிறார் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆடையை சரி செய்து நேர்த்தியாக உட்கார்ந்து கொண்டார்கள். அப்போது கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, உமர் வந்தார், அப்படியே இருந்தீர்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் வந்தார், அப்படியே இருந்தீர்கள். ஆனால் உஸ்மான் வந்த பொழுது மட்டும் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் நீங்கள் இப்படி உங்களுடைய ஆடையை சரி செய்து அமர்ந்தீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. யாரை பார்த்து மலக்குகள் வெட்கமடைகிறார்களோ அவரை பார்த்து நான் வெட்கமடைய கூடாதா? அவருடைய நிலைமையை பார்த்து என்னை நான் சரி செய்யக்கூடாதா? அவர் அவ்வளவு வெட்க குணமுடையவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் திருமணம் முடித்திருப்பார்கள் அல்லாஹ்விற்காக, இல்மை தேடுவார்கள் அல்லாஹ்விற்காக, உணவை மறப்பார்கள் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்விற்காக கடந்து கொள்வார்கள் போர்க்களங்களில், அல்லாஹ்விற்காக ஷஹீதாவார்கள், அல்லாஹ்விற்காக குடும்பத்தை இழப்பார்கள், அல்லாஹ்விற்காக சொத்தை இழப்பார்கள், அல்லாஹ்விற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் துறந்து நாளை மறுமை மட்டும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டும் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சஅத் இப்னு முஆத் தன்னுடைய சொத்தை இழந்தார், தன்னுடைய ஊரை இழந்தார். மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொண்டார். ஒரு அன்சாரை கூட்டத்திற்கு தலைவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்து ஒரு போர்க்களத்தில் ஒரு நோயின் காரணமாக மரணம் அடைந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அர்ஷுர் ரஹ்மான், இவருடைய மரணத்திற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடுகிறது. இவருடைய மரணத்திற்கு ஜனாசாவிற்கு கலந்து கொள்வதற்காக 70,000 மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு சிறப்புகளை அந்த சஹாபாக்கள் எப்படி பெற்றார்கள்? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவாசி, எல்லா செல்வத்தையும் அல்லாஹ்விற்காக கொடுத்தார். இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் காலையிலே ஒரு ஆடை, மாலையிலே ஒரு ஆடை என்று விதவிதமாக ஆடைகளையும் நறுமணங்களையும் பூசிக்கொண்டு மதீனாவின் வீதியில் நடைபயணத்தை மேற்கொண்டிருந்த முஸ்அப் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு குடும்பத்தை விட்டு ஒதுக்கப்பட்டார். தந்தை தாய் புறக்கணித்தார்கள், செல்வம் புறக்கணிக்கப்பட்டது. ஒரே ஆடையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார். முஸ்அபுடைய நிலைமையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரே பல முறை கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார்கள். இந்த முஸ்அப் இப்னு உமைர் செல்வத்தோடு வாழ்ந்தவர், வசதிகளோடு வாழ்ந்தவர், ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தால்
அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரோடு பல போர்க்களங்களில் கலந்து கொண்டு ஒரு போர்க்களத்தில் மரணமானார். அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்தார்கள். அந்த நேரத்திலே கஃபனுடைய துணிக்கு வழி இல்லாமல் காலை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. இருக்கின்ற துணியை வைத்து மறைத்து கொண்டு மீது இலைத்தலைகளால் மறைத்து அடக்கம் செய்தார்கள் அந்த தோழரை. ஏன் பிரிந்தார்? இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஏன் தேர்ந்தெடுத்தார்? மூமின்களை ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு முதல் நாள் திருமணம் முடித்து போருக்கு அழைக்கப்படுகிறது. ஹய்ய அலல் ஜிஹாத், ஜிஹாதுக்கு வாருங்கள். ஹந்தலா அவர்கள் புறப்படுகிறார்கள். தன்னுடைய மனைவியை பற்றி கவலைப்படவில்லை, தன்னுடைய குடும்பத்தார்களை பற்றி கவலைப்படவில்லை. ஏன்? அல்லாஹுடைய அழைப்பு. நான் சென்றால் யார் பார்த்துக் கொள்வான்? அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். நான் ஒன்றும் என் மனைவிக்கு உணவளிக்கவில்லையே, நான் ஒன்றும் என் மனைவிக்கு தேவைகளை நான் கொடுத்து நிறைவேற்றவில்லையே. கொடுப்பவன் யார்? என்னை ஒரு மூலதனமாக வைத்து அல்லாஹ் கொடுக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று ஜிஹாதை நோக்கி புறப்படுகிறார். மரணமாகிறார். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வானத்திலே மலக்குகள் ஹந்தலாவை வெள்ளி பாத்திரங்களிலே படுக்க வைத்து மேகத்தின் நீரால் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் ஹந்தலாவுடைய உடம்பை பார்க்கிறார்கள். அவருடைய உடம்பிலே அவருடைய முடியிலிருந்து தண்ணீர் சொட்டுகள் வடிந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், தண்ணீர் சொட்டுகள் வடிந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று கேட்டு வர சொல்கிறார்கள். ஹந்தலா ஜுனூபுடைய காலத்திலே போரிலே கலந்து கொண்டிருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ். ஹந்தலா, ஹாலித் பின் வலீத், எத்துணை போர்க்களங்கள். ஹாலித் பின் வலீத் அவர்கள் இறுதி நேரத்தில் சொன்னார்கள், லைதனி, நாசம் உண்டாகிவிட்டது, இத்துணை போர்க்களங்களிலும் கலந்து கொண்டேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு அவனுடைய போர்க்களத்தில் மரணமாகக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுக்கவில்லையே என்று ஹாலித் பின் வலீத் அவர்கள் கவலை கொண்டார்கள். ரோம் உங்களை எதிர்த்து வருகிறது ஹாலிதே, ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். பாரிஸ் உங்களை எதிர்த்து வருகிறது, ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இந்த ஒரு வார்த்தையை கொண்டு இந்த உலகத்திலே வெற்றியை நிரூபித்தவர் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் இவர் வாழ்க்கை அனைத்தையும் ஷஹீத் ஜிஹாதுடைய போர்க்களங்களில் கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு வார்த்தைக்காக தூக்கிலிடப்பட்டார். என்ன வார்த்தை தெரியுமா? எதிரிகள் சொன்னார்கள், அதுஹிப்பு அன்ன முஹம்மதன் மகானக், நீ நிற்கின்ற இந்த தூக்கு மேடையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் நிற்பதற்கு நீ விரும்புவாயா? ஆம் என்று சொல், உன்னை விடுதலை செய்கிறேன். இல்லை என்று சொன்னால் உன் கதி முடிந்தது. நீ இந்த இடத்திலே நிற்கிறாய், இந்த இடத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் நிற்பதற்கு நீ விரும்பு, மனதால் விரும்பு, அது போதும். வாயாளாவது கூறு, அது போதும். ஹுபைப் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது அவர்களுடைய காலில் ஒரு சின்ன முள் தைப்பதை கூட என் மனம் தாங்காத பொழுது, இப்படிப்பட்ட இடத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் நிற்பதாக கற்பனை செய்ய வேண்டுமா? முடியாது. அந்த இடத்திலேயே தூக்கிலிடப்பட்டார். தூக்கிடுவதற்கு முன்னால் அனுமதி கேட்டார். 2 ரக்காத்துகளை தொழுகிறேன். அல்லாஹுடைய தூதர் மதீனாவிலே அன்சாரிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஹுபைப் அவர்களுக்கு வஅலைக்குமுஸ் ஸலாம் யா ஹுபைப் என்று பதில் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் ஹுபைபை தூக்கிலிடப் போகிறார்கள்? ஹுபைப் அவர்கள் எனக்கு சலாம் சொன்னார், அல்லாஹ் அந்த சலாமை எனக்கு எடுத்து வைத்தார். ஏன் கண்ணியத்துக்குரியவர்கள், ஏன் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த சிறப்புகள் எல்லாம் யோசித்து பாருங்கள். இன்னும் எத்துணை சஹாபாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் சரி, அத்துணை சஹாபாக்களுடைய வரலாறிலும் அல்லாஹ்விற்காக வாழ்ந்த செய்திகள் பதியப்பட்டிருக்கும். வணக்க வழிபாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் இறக்கிய கலாமோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பை பாருங்கள். ஜிஹாதுக்கென்று ஒரு தனிப்படை இருக்கும், குர்ஆனுடைய இல்முக்கென்று ஒரு தனிப்படை இருக்கும், இல்மை சுமப்பதற்கென்று ஒரு தனிப்படை, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்வதற்கு, செல்வத்தை கொடுப்பதற்கு ஒரு தனிப்படை. இப்படி முஸ்லிம் சமூகம் அல்லாஹுடைய மார்க்கத்தில் எல்லா துறைகளிலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஒட்டுமொத்த சமூகமும் பயணித்த ஒரே காலம் இந்த காலம்தான், சஹாபாக்களுடைய காலம். குர்ஆன் வாசிகள் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுடைய தூதர் இரவு நேரத்திலே ஒரு முறை பள்ளியை கடக்கிறார்கள். அப்போது ஒருவர் குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹுடைய தூதர் மெய்மறந்து அந்த குர்ஆனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போது காலையிலே அந்த சஹாபியை சந்தித்தார்கள். யா அபா மூசா லகத் ஊதீத மிஸ்மாரம் மின் மஸாமீரி ஆலி தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குரல் வளத்தில் ஒரு குரலை அல்லவா நீ பெற்றிருக்கிறாய். அல்லாஹுடைய தூதரை எப்போது கேட்டீர்கள் என் குரலை? நேற்று இரவு பள்ளியை கடந்து சென்றேன், அப்போது நீ குர்ஆனை ஓதிக் கொண்டிருந்தார். அப்போது அபு சயீத்
அபி மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருந்தால் இன்னும் அழகாக ஓதி இருப்பேனே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள், உபை ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தார்கள், உபை, உனக்கு குர்ஆனை ஓதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். அஸ்ஸமானி அல்லாஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என் பெயரை உங்களிடத்திலே உச்சரித்தானா? நஅம் யா உபை, உங்களுடைய பெயரை அல்லாஹ் உச்சரித்தான். கண்ணியத்துக்குரியவர்களை, இன்னும் எத்துணை சஹாபாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்களுடைய பக்கங்களை தவிர அவர்களுடைய வாழ்க்கையில எதுவும் இருக்காது. ஒட்டுமொத்த சொத்துகளையும் கொடுத்திருப்பார்கள், ஒட்டுமொத்த வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் அழிப்பார்கள் அல்லாஹ்விற்காக. யா அல்லாஹ், நீ சிரிக்க சொல்கிறாயா சிரிக்கிறேன், யா அல்லாஹ் நீ அழச் சொல்கிறாயா அழுகிறேன், யா அல்லாஹ் குடும்பத்தை பிரிய சொல்கிறாயா பிரிகிறேன், யா அல்லாஹ் இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு செல்ல வேண்டுமா செல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரோடு இந்த போர்க்களத்திலே கலந்து கொள்ள வேண்டுமா கலந்து கொள்கிறேன், இந்த போர்க்களத்திலே உயிரை கொடுக்க வேண்டுமா கொடுத்துக் கொள்கிறேன். ஏன், அனைத்தையும் உனக்கு நான் விலை பேசிவிட்டேன் யா அல்லாஹ். எதற்கு பதிலாக சொர்க்கம், அது கிடைத்தால் எனக்கு போதும். இதற்காக வாழ்ந்தவர்கள் தான் நபித்தோழர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் காரணமாகத்தான் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர்கள் சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொல்லப்பட்ட தோழர்களாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலகத்திலே சொர்க்கவாதியை நீங்கள் பார்க்க வேண்டுமா, உலகத்திலே உயிரோடு நடமாடக்கூடிய ஒரு ஷஹீதை நீங்கள் பார்க்க வேண்டுமா, அபூ தல்ஹாவை பார்த்துக் கொள்ளுங்கள். உஹதுடைய போர்க்களத்தின் வீரர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், உஹதுடைய போர்க்களம் அபூ தல்ஹாவின் களம். அது யாரின் களம்? அபூ தல்ஹாவின் களம். அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு அதிகம் உதவி செய்தவர் யார்? அபூ தல்ஹா. அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் தாங்கிக் கொள்கிறார்கள். அம்புகளால் உடல் கைகள் சல்லடையாக்கப்படுகிறது, உடல் சல்லடையாக்கப்படுகிறது. தன்னுடைய இறுதி மூச்சு வரை அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அபூ தல்ஹாவை பாதுகாப்பதற்காக முன்னால் வர பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் முன்னால் வர வேண்டாம், என்னுடைய கழுத்து இருக்கிறது இன்னும் பாக்கியாக, அதில் அம்பு வந்தாலும் உங்களை நான் பாதுகாப்பேன். வஜபத் அபி தல்ஹா, அபூ தல்ஹா கட்டாயமாக்கிக் கொண்டார். எதை அல்லாஹ்வுடைய தூதரே? வஜபத்தில் ஜன்னா, சொர்க்கத்தை அபூ தல்ஹா கட்டாயமாக்கிக் கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூ பக்ரின் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் ஃபில் ஜன்னா, உமர் அவர்கள் சொர்க்கவாதி, உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் அவர்கள் சொர்க்கவாதி, வ அலியுன் ஃபில் ஜன்னா, அலி அவர்கள் சொர்க்கவாதி, வ தல்ஹது ஃபில் ஜன்னா, தல்ஹா அவர்கள் சொர்க்கவாதி, வல் ஜுபைர் ஃபில் ஜன்னா, ஜுபைர் அவர்கள் சொர்க்கவாதி, வ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கவாதி, வ சஅத் ஃபில் ஜன்னா, சஅத் அவர்கள் சொர்க்கவாதி, வ சயீத் ஃபில் ஜன்னா, சயீத் அவர்கள் சொர்க்கவாதி, வ அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா அவர்கள் சொர்க்கவாதி. அஷ்ரத்துல் முபஷ்ஷரா. இந்த 10 தோழர்களுடைய பெயர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அலைஹி மஜ்மஈன் ரிضவானுல்லாஹி தஆலா அலைஹி மஜ்மஈன் அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இந்த 10 தோழர்களுடைய பெயர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் பட்டியலிட்டு, இவருக்கு சொர்க்கம், இவருக்கு சொர்க்கம், இவருக்கு சொர்க்கம், இவருடைய மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்தேன். பிலால் அவர்களே, எனக்கு முன்னால் சொர்க்கத்திலே நடந்து செல்லக்கூடிய சப்தத்தை நான் கேட்டேன். என்னுடைய மனைவிமார்களில் ஒருவராகிய நீங்களே, உங்களுடைய மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்தேன். இப்படி உலகத்திலே வாழும் பொழுதே அனைவரையும் சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்த ஒரே சமூகம் அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாஉலாய் ஹுமுஸ் ஸஹாபா. இவர்கள் தான் நபி தோழர்கள். இவர்களின் கண்ணியத்தை யாரும் அடைய முடியாது, இவர்களின் மதிப்பை யாரும் பெற முடியாது, இவர்களுடைய உயர்வை எந்த ஒரு உலகத்திலே வாழக்கூடிய மனிதராலும் அடைய முடியாது. நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்தவர்கள் இந்த நபித்தோழர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இறுதியாக இந்த நபித்தோழர்களுக்கு எம் மீது இருக்கக்கூடிய கடமை என்ன? இந்த நபித்தோழர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இவர்களுடைய சமூகத்தில் எம்மையும் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எம்முடைய பங்களிப்பு இந்த தீனுக்கு எப்படி அமைய வேண்டும்? முதலாவதாக, இந்த நபித்தோழர்கள் எல்லோரையும் ஒரே தரத்திலே நேசித்தல். அவர்களிடத்திலே பல அந்தஸ்துகள் இருக்கிறது, உயர்வுகள் இருக்கிறது, ஆனால் எல்லோரும் எமக்கு ஒரே தரம்தான். அபூபக்கர் அவர்களையும் நாங்கள் நேசிப்போம், உமர் அவர்களையும் நாங்கள் நேசிப்போம், உஸ்மான் அவர்களையும் நாங்கள் நேசிப்போம், அலி அவர்களையும் நாங்கள் நேசிப்போம்,
முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நாங்கள் நேசிப்போம், அபூ சுஃபியான் அவர்களையும் நாங்கள் நேசிப்போம். இப்படி சஹாபாக்களுடைய பட்டியலில் யாருடைய பெயர்கள் எல்லாம் இருக்கிறதோ இதில் எந்த வேற்றுமையும் காட்டாமல் எல்லா தோழர்களுடைய நேசமும் எங்களுடைய உள்ளத்திலே பதிந்திருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களை, ஏன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆயத்துல் ஈமானி ஹுப்புல் அன்சார், ஈமானின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பது. ஈமானின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பது, நயவஞ்சகத்தின் அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் இந்த வாழ்ந்த இந்த தோழர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் கொடுத்த முக்கியத்துவம், இதில் யாரையும் எந்த வேற்றுமையும் பார்க்காமல் எல்லோரையும் அரவணைத்த அல்லாஹுடைய தூதர் என்னுடைய தோழர்கள் இவர்கள் என்று பெருமையடைந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரத்திலே சொன்னார்கள், அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, யா அல்லாஹ், வாழ்க்கை என்பது கிடையாது மறுமையின் வாழ்க்கையை தவிர, ஃபக்ஃபிர் லில் முஹாஜிரீன வல் அன்சார், அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் மன்னிப்பாயாக யா அல்லாஹ். அல்லாஹுடைய தூதருடைய பிரார்த்தனைக்கு பிறகு வேறு யார் அந்த சஹாபாக்களுக்கு பிரார்த்தனை செய்ய முடியும்? அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் என்று அல்லாஹுடைய தூதர் அனைத்து தோழர்களை பார்த்தும் பிரார்த்தனை செய்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களில் முதல் கடமை அவர்களை நேசிப்பது. இமாம் தஹாவி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய அக்கீதாவிலே சஹாபாக்களின் மீது சுன்னாவை பின்பற்றக்கூடிய சமூகம் கொள்ள வேண்டிய நம்பிக்கையை அழகிய வரிகளில் சொல்லுகிறார்கள். قال الطحاوي رحمه الله ونحب أصحاب رسول الله صلى الله عليه وسلم, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களை நேசிப்போம். ولا نفرط في حب أحدهم منهم, அவர்களுடைய நேசத்தில் யாருக்கும் நாங்கள் அளவு கடந்து விடமாட்டோம். ولا نتبرأ من أحد منهم, அவர்களில் யாரையும் நாங்கள் புறக்கணித்து விடவும் மாட்டோம். யார் அவர்களை பற்றி நல்லதை தவிர தீமையை கூறிக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை வெறுக்கிறார்களோ, அவர்களை நாங்களும் வெறுப்போம். சஹாபாக்களை வெறுப்பவர்களை நாங்களும் வெறுப்போம். வலனத்குருஹும் இல்லா பிகைர், அவர்களுக்கு நன்மையை தவிர, அவர்களை பற்றிய நல்ல செய்திகளை தவிர வேறு எதையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டோம், பேச மாட்டோம். தீன் வ ஈமான் வ இஹ்சான், அவர்களை நேசிப்பது ஈமான், அவர்களை நேசிப்பது மார்க்கம், அவர்களை நேசிப்பது இஹ்சான். வபுதுஹும், அவர்களை வெறுப்பது குஃபுர், அவர்களை வெறுப்பது குஃபுர். வ நிஃபாக் வ துக்யான், எல்லை மீறுதல், நயவஞ்சகம், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய செயல். தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய அகீதாவிலே தெளிவாக சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இன்று முஸ்லிம் சமூகத்திலே பேசப்படுகிறது. ஷியாக்கள் மத்தியிலே பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்று குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய நாவுகளாலேயே பேசப்படுகிறது. அவர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள், அல்லாஹுடைய தூதருக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் இந்த முஸ்லிம் சமூகம் பல பிரிவுகளாக தங்களை பிரித்து கொண்டது. ஆம், அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களுக்கிடையே சிறிய சச்சரவுகளும் சிறிய கருத்து வேறுபாடுகளும் இருந்தது. ஆனால் இதை பற்றி பேசுவதற்கு தகுதி நமக்கு கிடையாது மோமின்களே. அது அவர்களுக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகளை பேசுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அந்தஸ்திலே எம்மை வைக்கவில்லை. அவர்கள் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில், அவர்களுக்கு கிடைத்த இஜ்திஹாதின் அடிப்படையில் அவர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகளை களம் கண்டார்கள். ஆனால் அவர்களுடைய தரத்தில் எம்மையும் வைத்து அவர்கள் ஏன் இந்த குறையை செய்தார்கள் என்று அவர்கள் மீது குறையை சாற்றுவதற்கு எந்த மூமினுக்கும் இந்த உலகத்திலே தகுதி கிடையாது. சஹாபாக்கள் உயர்ந்தவர்களா, அவர்கள் சிறந்தவர்களா, அல்லது நாங்கள் சிறந்தவர்களா, சஹாபாக்களுடைய தரத்தில் எங்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம் என்று கூறுவதற்கு இந்த உலகத்திலே யாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தகுதியை கொடுக்கவில்லை. அல்லாஹ் பாவ மன்னிப்பை மன்னித்த சமூகத்துடைய பாவத்தை பற்றி பேசுவதற்கு எமக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள். அவர்கள் செய்த சிறிய பாவங்கள் எல்லாம் அவர்களுடைய பெரும் நன்மைகளால் அழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி, இப்படி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள், இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்தார்கள், இவர் ஏன் இப்படி செய்தார், இவர்கள் ஏன் போர்க்களங்களிலே கலந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு இடையிலேயே சண்டையை ஏற்படுத்தினார்கள் என்ற பேச்சுகள் எல்லாம் ஷியாக்களுடைய பேச்சுகள், ஹவாரிஜுகளுடைய பேச்சுகள், முஅத்தஸிலாக்களுடைய பேச்சுகள். இதையெல்லாம் முவஹிதுகளாக வாழக்கூடியவர்கள், சுன்னாவை பின்பற்றக்கூடிய அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர்கள்
யாரும் சஹாபாக்களுடைய நல்ல விஷயங்களை தவிர வேறு எதையும் பேசக்கூடாது என்று கிடையாது. பேசுவதற்கு தகுதி அருகதையே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறான், இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், ரப்பனா ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன ஸபகூனா பில் ஈமான். ஈமானிலே எங்களுக்கு முன்னால் சென்ற அந்த தோழர்களுடைய பாவங்களை யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக. வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ. ஈமான் கொண்டவர்கள் மீது உள்ள வஞ்சகத்தை எங்களுடைய உள்ளத்திலே நீ கொடுத்து விடாதே யா அல்லாஹ் என்று மூமின்கள் பிரார்த்தனை செய்வார்களே தவிர அவர்களை பற்றிய தவறான எண்ணங்களை சுமந்து கொண்டு இந்த பூமியிலே இருக்க மாட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுக்கிடையே நடந்ததெல்லாம் குர்ஆன் சுன்னாவின் அவர்களின் இஜ்திஹாதின் அடிப்படையில். இதில் தவறு இருந்தால் அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுப்பான், இதில் சரி இருந்தால் அல்லாஹ் அந்த நன்மைகளை பூர்த்தி செய்வான். அது அவர்களுக்கு அவர்களுடைய சமூகத்தோடு சார்ந்தது. அதை எமக்கு முன்னால் சென்று அவர்களுடைய ஈமானை பற்றி அலசுவதற்கு எந்த ஒரு முஃமினுடைய நாவிற்கும் தகுதி கிடையாது. யார் சஹாபாக்களை பற்றிய தவறான செய்திகளை மக்களிடத்திலே எடுத்து வைக்கிறாரோ அவர் குஃப்ரை உள்ளத்திலே கொண்டிருக்கிறார், நிஃபாக்குடைய தன்மையை கொண்டிருக்கிறார், இஸ்லாமிய சமூகத்தை அழிக்க வேண்டும் என்ற திட்டத்தை உள்ளத்திலே கொண்டிருக்கிறார். மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், எமக்கு முன்னால் சென்றவர்கள் சஹாபாக்களை பற்றி தவறான எண்ணத்தை யார் பரப்புகிறானோ அவன் இஸ்லாமை அழிக்க தயாராகிவிட்டான். ஏன்? அவர்கள் இல்லாமல் இஸ்லாம் கிடையாது, அவர்கள் இல்லாமல் இந்த இஸ்லாமை பிரித்து பார்க்க முடியாது. இன்று நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்றால் அந்த சஹாபாக்களுடைய தியாகங்கள் இல்லாமல் அந்த இஸ்லாமிய மார்க்கம் எம் இடத்திலே வந்தடைந்திருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது அப்படித்தான் எம்மை வந்தடையும். கண்ணியத்துக்குரியவர்களில் இந்த ஒரு அக்கீதாவை தெளிவான முறையில் நம் உள்ளத்திலே பதிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது முதலாவது அவர்களை நேசிப்பது, இரண்டாவது அவர்களை பற்றிய நல்லெண்ணத்தை உள்ளத்திலே கொண்டு அவர்களுடைய தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுவது, அவர்கள் மீது அதிகமான நேசத்தை கொள்ளுவது. மூன்றாவது அவர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியில் அனைத்து துறையிலும் செல்லுவது. அவர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியில் அனைத்து துறையிலும் செல்லுவது. ஏன்? இவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். இவர்கள் யார்? அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். வேறு யார் அங்கீகரிக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் இவர்களுடைய இல்மிற்கு, இவர்களுடைய அக்கீதாவிற்கு, இவர்களுடைய கொள்கைக்கு, இவர்களுடைய அஹ்லாக்கிற்கு, இவர்களுடைய நோக்கத்திற்கு, இவர்களுடைய நிய்யத்திற்கு, இவர்களுடைய இல்மிற்கு, இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையின் முறைகளுக்கு அனைத்திற்கும் அங்கீகாரத்தை கொடுத்ததற்கு பிறகு இவர்களின் வழி அல்லாமல் வேறு யாரின் வழியை நாம் பின்பற்றப் போகிறோம்? மூமின்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ. யார் அல்லாஹ்விற்கு மாறு செய்து அல்லாஹ் மூமின்கள் சென்ற வழியில் அல்லாமல் வேறு வழிகளில் செல்கிறார்களோ அவர்கள் சென்ற வழியிலேயே அல்லாஹ் திருப்பி விடுவான். வனுஸ்லிஹி ஜஹன்னம் வஸஅத் மஸீரா. அவர்களுக்கு நரகத்தை நோக்கி வழியை அல்லாஹ் திருப்பி விடுவான், அது கெட்ட வழி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முன்னால் சென்ற அறிஞர்கள், இஜ்மாஉ அஹ்லில் இல்ம், இல்மை சுமக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு சொல்லுகிறார்கள், மூமின்கள் வழி அல்லாத வேறு வழியில் செல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறானே, இந்த மூமின்களின் வழி யாரின் வழி? சஹாபாக்களின் வழி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், فَإِنْ آمَنُوا بِمِثْلِ مَا آمَنْتُمْ بِهِ فَقَدْ اهْتَدَوْا. நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் ஈமான் கொண்டால் நேர்வழியை அடைவார்கள். யாருடைய ஈமானுக்கு அல்லாஹ் சான்று கொடுக்கிறார்? இவர்கள் என்ன ஈமானை கொண்டிருக்கிறார்களோ அந்த ஈமானை நீங்களும் கொண்டால் நீங்கள் நேர்வழி அடைவீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகளில் உள்ளவர்கள், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களை நல்ல வழியில் பின்பற்றக்கூடிய சாலிஹீன்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அவர்களுக்காக சொர்க்கங்களை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னஹு மன் யஇஷ் மின்கும் எனக்கு பிறகு வாழக்கூடிய சமூகம் அதிகமான கருத்து வேற்றுமைகளை பார்க்கும். அந்த நேரத்திலே என்னுடைய சுன்னாவிலே நீங்கள் நிலைத்திருங்கள். நேர்வழி பெற்ற என்னுடைய ஹலீஃபாக்களுடைய சுன்னாவிலே நீங்கள் நிலைத்திருங்கள்.
உங்களுடைய கடவாய் பற்களால் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பிறகு நேர்வழியில் இருக்கக்கூடிய ஹலீஃபாக்களுடைய அவர்களின் வழியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை சொன்ன பொழுது வேறு யாரின் வழியை நாம் பின்பற்றப் போகிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனி இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். ஆனால் எம்முடைய சமூகம் 73 கூட்டமாக பிரியும். அதில் 72 கூட்டமும் நரகம் செல்லும், இல்லா வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒமன் ஹிய யா ரசூலல்லாஹ், அந்த ஒரு கூட்டம் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டம் யார்? மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் இந்த நேரத்திலே, இந்த நிலைமையிலே நானும் என் தோழர்களும் எந்த கொள்கையில், எந்த ஒழுக்கத்தில், எந்த மார்க்கத்தில் நிலைத்திருக்கிறோமோ அதில் நிலையாக இருக்கக்கூடியவர்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் என் வழியில் நிலைத்திருப்பவர்கள் என்று கூறியிருக்கலாமே? ஏன் மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் நிலைத்திருக்கக்கூடிய இந்த வழி என்று சொன்னார்கள்? மூமின்களே, கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிதான் சஹாபாக்களின் வழி. யார் வழிதான்? அல்லாஹ்வுடைய தூதரின் வழிதான் சஹாபாக்களின் வழி. அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்க புரிதல் தான் சஹாபாக்களுடைய மார்க்க புரிதல். ஆனால் இதில் எந்த வேற்றுமையும் படுவதற்கு மூமின்களுக்கு அதிகாரம் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸுகளை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும். என்றால் சஹாபாக்களை ஒரு தனியாக பின்பற்ற வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. குர்ஆனை பின்பற்றுவோம், சுன்னாவை பின்பற்றுவோம், இதுதான் எங்களுடைய அக்கைதா, இதுதான் எங்களுடைய கொள்கை. சஹாபாக்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களும் நானும் இருக்கக்கூடிய கொள்கை என்று கூறுவதற்குரிய விளக்கம் என்ன என்றால், குர்ஆனையும் சுன்னாவையும் புரிவதற்கு அந்த சஹாபாக்களுடைய இல்மையும் சஹாபாக்களுடைய புரிதலையும் கொண்டு இந்த மார்க்கத்தை விளங்குவது. கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். குர்ஆன் யாருடைய காலத்தில் இறக்கப்பட்டது? சஹாபாக்களுடைய காலத்தில் இறக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸுகள் யாருடைய காலத்தில் சொல்லப்பட்டது? சஹாபாக்களுடைய காலத்தில் சொல்லப்பட்டது. இதை நேரடியாக படித்தவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து சஹாபாக்கள். அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய பட்டறையில் நேரடியாக வளர்க்கப்பட்ட மாணவர்கள், இல்மை சுமந்தவர்கள், இல்மிற்காகவே அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்தவர்கள். இந்த சஹாபாக்களுடைய புரிதல் எப்படி இருக்கும்? குர்ஆன் சுன்னாவிற்கு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள், அல்லது அப்துல் பாசித் ஒரு விளக்கம் சொல்கிறார். இதில் யாருடைய விளக்கம் உயர்ந்ததாக இருக்கும்? இந்த கம்பேரிஷனே முதல்ல தவறு. அபூபக்கர் அவர்களோடு எம்மை கொண்டு வருவது, அந்த கம்பேரிஷனை கொண்டு வருவது தவறு. அல்லது எம்மிலே ஒருவருடைய விளக்கம், யாருடைய விளக்கம் உயர்வாக இருக்கும்? 1000 முறை அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லலாம், அபூபக்கருடைய விளக்கம்தான் உயர்ந்ததாக இருக்கும். ஏன்? குர்ஆனை நேரடியாக பார்த்தவர், ஹதீஸை நேரடியாக பார்த்தவர், நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலிருந்து கல்வியை பெற்றவர், கல்வியில் உயர்ந்தவர். அந்த கல்விக்காக அல்லாஹ் சான்று கொடுத்திருக்கிறான், அந்த கல்விக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சான்று கொடுத்திருக்கிறார்கள். இவர்களின் கல்வி உயர்வா, இவர்களின் புரிதல் உயர்வா, அல்லது இந்த காலத்திலே தங்களை மார்க்க அறிஞர்கள் என்று கூறி இவர்களின் வழிகளை பின்பற்ற வேண்டாம், என் புரிதல், என் கருத்து என்று வருபவரின் உயர்வு, பதவி, கல்வி பெரிதா? முஃமின்களே, சிந்திக்க வேண்டாமா? சஹாபாக்கள் எப்படி மாற்றி பேசுவார்கள்? சஹாபாக்கள் எப்படி குர்ஆன் சுன்னாவிற்கு தவறான விளக்கங்களை கொடுப்பார்கள்? அவர்களுக்கிடையே புரிதலில் வேண்டுமானால் வேற்றுமை இருக்கலாம். ஒரு சஹாபி வித்தியாசமாக புரிந்திருக்கலாம், இன்னொரு சஹாபி வித்தியாசமாக புரிந்திருக்கலாம். ஆனால் இந்த இரண்டு புரிதலும் எதனால்? குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில். இஹ்திலாஃபுகள், கருத்து வேற்றுமைகள் உலகத்திலே எல்லோரிடத்திலும் இருக்கும். அது யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே சஹாபாக்கள் இடத்திலே கருத்து வேற்றுமை இருந்தது, அதை தீர்த்தி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சென்றதற்கு பிறகு குர்ஆன் சுன்னாவின் அவரவர்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் அவரவர்கள் சில புரிதல்களை கொண்டார்கள். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இந்த சூரா இறக்கப்பட்டதை பற்றி உமர் அவர்கள் விளக்கம் கேட்டார்கள். மஷூரா நடக்கிறது சஹாபாக்களுக்கு மத்தியில். அப்போது எல்லா சஹாபாக்களும் சொன்னார்கள், இந்த சூரா மக்காவுடைய வெற்றியை பற்றி சொல்லுகிறது, மக்காவுடைய வெற்றியை பற்றி சொல்லுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லை, இந்த சூரா அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண செய்தியை பற்றி சொல்லுகிறது. எப்படி இதை புரிந்தார் இப்னு அப்பாஸ்? எப்படி இதை புரிந்தார்கள் அந்த தோழர்கள்? இது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த புரிதல். அல்லாஹ் யாருக்கு கொடுப்பானோ அதை, அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அதை அவர்களுக்கு கொடுப்பான். கண்ணியத்துக்குரிய மூமின்களை, இந்த புரிதலோடு மார்க்கத்தை புரிந்தால்தான் சரியான அக்கீதாவை அறிய முடியும், சரியான கொள்கையை அறிய முடியும். அது உண்மைதானே? இயற்கையான வாழ்க்கையில் கூட நாம் பார்க்கலாம்.
நேரடியாக மாணவர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பிறகு 1000 வருடம் சென்று ஒரு மாணவர் இருக்கிறார். அவரிடத்திலே கல்வி பெறுவது சிறந்ததா? நேரடியான மாணவரிடத்திலே கல்வி பெறுவது சிறந்ததா? அதுவும் அல்லாஹுவால் சொர்க்கவாதிகள் என்று சான்று கொடுக்கப்பட்டவர்களுடைய கொள்கையில் தடுமாற்றம் இருக்குமா? புரிதலில் தடுமாற்றம் இருக்குமா? அவருடைய குர்ஆன் சுன்னாவிலே தடுமாற்றம் இருக்குமா? இதுவெல்லாம் என்ன பேச்சு மூமின்களே? இதுவெல்லாம் என்ன புரிதல் மூமின்களே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தெளிவுபடுத்துவானாக கொள்கையில். குர்ஆன் வ சுன்னா பிஃஹ்மி ஸஹாபா, இதுதான் நம்முடைய அகீதா, இதுதான் நம்முடைய கொள்கை. குர்ஆன் அதைத்தான் சொல்லுகிறது, சுன்னாவும் அதைத்தான் சொல்லுகிறது. குர்ஆன் சுன்னாவிற்கு அபூபக்கர் இந்த விளக்கத்தை சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், அபூபக்கர் சரியாகத்தான் சொல்லியிருப்பார். குர்ஆன் சுன்னா ஒன்றுக்கு உமர் அவர்கள் விளக்கத்தை சொன்னார். எவ்வளவு பெரிய விளக்கமாக இருக்கும் அது. குர்ஆன் சுன்னாவிற்கு அலி அவர்கள் விளக்கத்தை சொன்னார்கள். குர்ஆன் சுன்னாவிற்கு இப்னு மஸ்ஊத் ஒரு விளக்கத்தை சொன்னார். குர்ஆன் சுன்னாவுக்கு இப்னு அப்பாஸ் ஒரு விளக்கத்தை சொன்னார். யார் இவர்கள் எல்லாம்? யார்? சஹாபாக்கள். இவ்வளவு சிறப்புகளை நாம் முன்னால் கூறிய அத்துணை சிறப்புகளுக்கும் உரித்தானவர். அல்லாஹ்வுடைய தூதர் என் வழியில் என் சஹாபாக்களின் வழியில் நிலைத்திருப்பவர்கள் என்று கூறிய சொர்க்கத்தின் சான்று கொடுக்கப்பட்டவர்கள். ஆனால் என் அறிவு, என் புரிதல், என் கொள்கை, இது என் கருத்து என்று இன்றைய காலத்தில் முன்வைக்கக்கூடிய எல்லோரும் இவர்களின் வழிகளை விட்டு மாறி இருப்பவர்கள் தான். அல்லாஹ் அவர்களை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. சொந்த அறிவை மார்க்கத்தில் புகுத்துபவர்களை விட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சான்று கொடுத்தவர்களின் அறிவை மார்க்கத்தின் புரிதலாக எடுத்துக்கொண்டு எம் வாழ்க்கை அமைத்து கொண்டால் அந்த புரிதல்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற புரிதலாக இருக்கலாம். அவர்களின் வழிகளை பின்பற்றுபவர்கள் இந்த கொள்கையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழிப்பவர்கள் இவர்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் அந்த சொர்க்கத்தின் அந்த ஒரு கூட்டத்திலே தங்களுடைய பெயர்களை பதிந்து கொள்ளலாம். இந்த வழி அல்லாமல் புதிய வழியில் நான் செல்கிறேன் என்று யார் எம்மை அழைத்து சென்றாலும் அந்த வழி நரகத்துடைய வழியாக அல்லாமல் வேறு எந்த வழியாகவும் இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. மூமின்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால், யாசிர், சுமையா, ஃபாத்திமா, ஆயிஷா, ஹதீஜா, இன்னும் பல சஹாபாக்களுடைய பெயர்கள் ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன். இவர்களோடு நான் வாழ வேண்டும். என்ன செய்வது? மீண்டும் அவர்கள் இந்த உலகத்திற்கு வர முடியுமா? வர முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இவர்களோடு வாழலாம். உமர் அவர்களோடு வாழலாம், பிலால் அவர்களோடு வாழலாம், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வாழலாம். ஏன், இன்னும் உங்களுக்கு விருப்பமான எத்துணை தோழர்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருப்பார்கள். இவர்களோடு வாழலாம். என்ன, எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முறை ஒரு தோழர் வந்து கேட்டார்கள், மத்தா கியாமுஸ் ஸாஅ, மறுமை எப்போது வரும் அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்ததற்கு பிறகு கேட்டார்கள், ஐன ஸாயிலு அனிஸ் ஸாஅ, மறுமை எப்போது வரும் என்று கேட்ட நபர் எங்கே? அப்போது அந்த தோழர் சொன்னார், அன யா ரசூலல்லாஹ், நான் தான் கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், வமா அதத்த லஹா, அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய்? மறுமை எப்போது வரும் என்பது கேட்பதை விடு, அதற்காக என்ன தயாரிப்பை வைத்திருக்கிறாய்? அவர் சொன்னார், மா அதத்து லஹா மின் கஸீரி அமலின் லா ஸலாத்தின் வலா ஸியாமின். அல்லாஹ்வுடைய தூதரே, அதிகமான தொழுகைகளோ அதிகமான நோன்போ என்னிடத்திலே இல்லை. இல்லா இன்னி அன்னி யுஹிப்புல்லாஹ வ ரசூல, ஒன்றை செய்கிறேன், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரையும் அதிகம் நேசிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள். யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், ஃபமா ரஅய்துல் முஸ்லிமூன ஃபரிஹு பஅதல் இஸ்லாமி பிஷைஇன் மா ஃபரிஹு பிஹி. இந்த ஹதீஸ் எமக்கும் சொல்லப்பட்டது, அப்படித்தானே? ஹதீஸ் எமக்கும் சொல்லப்பட்டது. எம் உள்ளத்தில் ஏதாவது சந்தோஷம் வந்ததா? ஆனால் சஹாபை சொல்லுகிறார்கள், இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு முஸ்லிம்கள் சந்தோஷம் அடைந்த நாள் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்ட நாள். இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு முஸ்லிம்கள் அதிகம் சந்தோஷம் அடைந்த நாள் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்ட நாள். ஏன்? அவர்கள் யாரை நேசித்தார்கள்? முஹம்மது ரசூலை நேசித்தார்கள். உலகத்திலும் அவர்களோடு தான் வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார்கள். மறுமையிலும் அவர்களோடு தான் வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார்கள். ஒரு சஹாபி கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே,
அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள் அந்த தோழரை பார்த்து, ஏதாவது கேள், அல்லாஹ்விடத்திலே வாங்கி தருகிறேன். அவர் சொன்னார், இன்னி உரீது முராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே உங்களின் தோழனாக மாற வேண்டும். இரண்டாவது கேட்டார்கள், வேறு ஏதாவது கேள். இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களின் தோழனாக மாற வேண்டும். வேறு ஏதாவது கேள். இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களின் தோழனாக மாற வேண்டும் சொர்க்கத்திலே. எனக்கு நீ அதிகமாக உதவி செய், சுஜூத் அதிகமாக செய்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையின் மூலமாக. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு ஊழலை வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரை, உலகத்திலே பார்க்கிறேன், மறுமையில் உங்களை பார்க்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் பதில் கூற முடியவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்கினான், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் யார் பின்பற்றுகிறார்களோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸித்தீகீன வஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலாயிக ரஃபீகா. யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுகிறார்களோ இவர்கள் நாளை மறுமையில் நபிமார்களோடு, சாலிஹீன்களோடு, சுஹதாக்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தோழருடைய கேள்விக்கு அர்ஷின் அதிபதி பதில் கூறினான். அல் மர்உ மஅ மன் அஹப்ப, முஹம்மது ரசூலை நேசித்தால் மறுமையில் அந்த முஹம்மது ரசூலோடு இருப்பீர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கரை நேசித்தால் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த அபூபக்கர் அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பீர்கள். உமரை நேசித்தால் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மறுமையில் இருப்பீர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசித்தால் அலி அவர்களோடு மறுமையில் இருப்பீர்கள். ஃபாத்திமா, ஹதீஜா, சுமையா, உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களின் தாயாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள், அஹ்லுல் பைத், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தார்கள், இவர்களின் நேசத்தின் மூலமாக அல்லாஹ்வின் நேசத்தை அடையலாம். இவர்களின் நேசத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதரின் நேசத்தை அடையலாம். அபூபக்கரை ஒருவர் நேசித்தால் அவர் அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக தயாராகிறார். உமரை ஒருவர் நேசித்தால் அவர் அல்லாஹ்வுடைய நேசத்துக்காக தயாராகிறார். மூமின்களுடைய நேசம் பெற்றவர் நிச்சயமாக சொர்க்கம்தான் செல்வார், அவர்களோடு தான் வாழ்வார். இந்த சஹாபாக்களை நேசியுங்கள் மூமின்களை. இந்த சஹாபாக்களின் பெயர்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுட்டுங்கள். எத்துணை சஹாபாக்கள் பிலால் அவர்களுடைய பெயரை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சுற்றியிருக்கிறார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பிலால் அவர்களுடைய பெயரை சூட்டுவார்கள். பிலாலை நேசித்தார்கள் அவர்கள் சஹாபாக்கள் எல்லோரும் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். கண்ணியத்துக்குரியவர்கள், இவர்களின் பெயர்களை நினைவு கூறுங்கள். இவர்களின் வரலாறுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வரலாறுகளை படியுங்கள். உங்களுடைய வரலாறுகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்து இவர்களை போன்று இந்த உலகத்தில் வாழ வேண்டும். உனக்கு முன்மாதிரி முஹம்மது ரசூலுக்கு பிறகு அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, யாசிர், பிலால், அம்மார் என்று அவர்களுடைய முன்மாதிரிகளை சஹாபாக்களை கொண்டு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அலெக்சாண்டரையும் இன்னும் உலகத்திலே வாழ்ந்த சில உலகத்திலே சாதனைகளை ஏதோ படைத்தவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் வழியை விட்டு திருப்பி விடாதீர்கள். மூமின்கள் சஹாபாக்களை நேசிப்பார்கள். அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கொண்டிருப்பார்கள். அவர்களின் வழியை பின்பற்றுவார்கள். அவர்களுடைய வரலாறுகளை ஆய்ந்து அதன்படியே தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் இந்த உலகத்திலே அவர்கள் நடைபயணத்தை மேற்கொள்வார்கள். சஹாபாக்களை போன்று வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒரு காலம் சஹாபாக்களுடைய தரத்தை நம்மால் அடைய முடியாது. ஆனால் அவர்களின் வழியில் சென்றால் அவர்கள் எங்கே சென்றடைகிறார்களோ அந்த நோக்கத்தை நாமும் அவர்களுக்கு பின்னால் இருந்து அடைய முடியும் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் அகீதாவில் தூய்மையானவர்கள். சஹாபாக்கள் இல்மில் தேர்ச்சி பெற்றவர்கள். சஹாபாக்கள் அஹ்லாக் குண அடிப்படையில் சிறந்தவர்கள். சஹாபாக்கள் முஆமலா பிறரோடு நடந்து கொள்வதில் உயர்ந்தவர்கள். மனைவியிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். பிள்ளைகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். ஆசிரியர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். சஹாபாக்கள் இன்னொரு சஹாபியை மதிப்பார்கள் இல்மின் காரணமாக. எத்துணை சஹாபாக்கள், ஒரு சஹாபி அவருடைய பெயர் எனக்கு நினைவு வரவில்லை, இன்னொரு சஹாபி அவருடைய பாதத்திற்கு கீழ் வைத்து அவரை ஏற்றி விடுகிறார் குதிரையிலே. அப்போது கேட்டார்கள், ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து இல்மை கற்ற ஆலிம் அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியத்தை கொடுத்த பொழுது நான் ஏன் இந்த கண்ணியத்தை அவருக்கு கொடுக்கக்கூடாது என்று தங்களுக்குள்ளேயே பணிவையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி பிறரை உயர்த்தி தன்னை தாழ்த்தி இந்த உலகத்தில் நடைபயணத்தை மேற்கொண்டவர்கள். எதை இழந்தாலும் ஈமானை ஒரு காலம் அவர்களுடைய எந்த ஒரு உலக இழப்பும் அதை அசைக்க முடியாது. அவ்வளவு உறுதியானவர்கள். உலகமே எதிர்த்து வந்தாலும் குர்ஆன் சுன்னாவிற்காக
தனியாக இருந்து அந்த உலகத்தை எதிர்ப்பார்கள். கோழைகளாக இந்த உலகத்திலே சுன்னாவையும் குர்ஆனையும் தூக்கி எறிந்து உலக கலாச்சாரத்திற்கு பின்னால் செல்பவர்கள் அல்ல அல்லாஹுடைய தூதருடைய நபித்தோழர்கள். ஒரே ஒரு வரலாற்றை மட்டும் கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். உமர் இப்னுல் கத்தாப் பலஸ்தீனத்தை நோக்கி பயணம் செய்கிறார் தன்னுடைய தோழரோடு. அப்போது அவர்களுக்கிடையே உரையாடல் நடக்கிறது. உமர் அவர்கள் சொன்னார்கள், 2700 கிலோமீட்டர் தூரம் பயணமாக இருக்க வேண்டியிருக்கிறார். எம்மிடத்திலே ஒரே வாகனம்தான், 1 கிலோமீட்டர் நான் அதிலே வருகிறேன், நீ அதிலே வா, நான் கீழே இறங்கி வருகிறேன், நான் மேலே வருகிறேன், நீ கீழே வா, அதற்கு பிறகு நீ மேலே வா, நான் கீழே வருகிறேன் என்று இருவரும் மாறி மாறி தன்னுடைய வாகன பயணத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். பலஸ்தீனுடைய எல்லை வருகிறது. பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுவதற்காக உமர் அவர்கள் செல்லக்கூடிய நேரம் வருகிறது. பலஸ்தீன் வாசிகள் எல்லோரும், கிறிஸ்துவர்கள், யூதர்கள் எல்லோரும் உமரை எதிர்பார்த்தவர்களாக நின்று கொண்டிருக்கும் பொழுது வாகனத்திலே மேலே வர வேண்டிய உமருடைய தவணை அல்ல, கீழே வர வேண்டிய தவணை வருகிறது. உமர் அவர்கள் தன்னுடைய வேலையாளை மேலே அமர்த்தியவர்களாகவே அவருடைய தவணை முடியாத காரணத்தால் அழைத்து கொண்டு வருகிறார்கள் பலஸ்தீனுடைய எல்லைக்கு. அப்போது ஒரு நபித்தோழர் உமர் அவர்களிடத்திலே அணுகி சென்றார்கள். யா உமர், இங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் கண்ணியத்தையும் மிகப்பெரிய உயர்வுகளையும் பதவிகளையும் விரும்பக்கூடியவர்கள். ஹலீஃபா நீங்கள் கீழே வரும்பொழுது அவர் மேலே வருவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் மேலே வாருங்கள். இப்படி கிழிந்த ஆடையை போட்டிருக்கிறீர்கள் உமரே, உங்களுடைய ஆடையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று முஹம்மது ரசூலுடைய தோழரிடத்திலே அந்த தோழர் அறிவுரை செய்ததற்கு பிறகு உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்ட ஒரே தோழராக நீ இருக்கும் காரணத்தால் உன்னை விடுகிறேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தவிர வேறு எதை கொண்டும் நான் கண்ணியத்தை தேட மாட்டேன். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் எனக்கு கண்ணியம், அல்லாஹ்வுடைய குர்ஆன் சுன்னா தான் எனக்கு கண்ணியம். இந்த ஆடையில் எனக்கு கண்ணியம் தேவையில்லை, இந்த வாகனத்தில் எனக்கு கண்ணியம் தேவையில்லை. யார் இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளை கொண்டு தனக்கு கண்ணியத்தை தேடுகிறாரோ அது இழிவை தவிர வேறு எதையும் பெற்றுத்தராது என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சமூகத்திற்கு எடுத்து சொன்னார்கள். மூமின்களை, இதுதான் சஹாபாக்களுடைய பாதை, இதுதான் அவர்களுடைய நோக்கம். எதையும் இழப்பார்கள், அல்லாஹ்வின் பொருத்தம் வேண்டுமென்றால், எதையும் கொடுப்பார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் உயர்வு பெறும் என்றால், தான் அழிவதால், தான் இந்த உலகத்திலிருந்து மறைவதால் அல்லாஹ்வுடைய தீனின் வெளிச்சம் ஏற்படும் என்றால் தன் உயிரையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பதற்கு துணிந்தவர்கள் தான் நபித்தோழர்கள். இவர்களை போன்று வாழ வேண்டும் மூமின்களை. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ் அந்த வழிகளை எமக்கு லேசாக்குவான். இந்த வரலாறுகளை படிப்பதற்கு தயாராகுங்கள் இன்ஷா அல்லாஹ். இது போன்று இதே இடத்திலேயே வரக்கூடிய மாதங்களில் இந்த அஷ்ரத்துல் முபஷ்ஷரா, இந்த 10 நற்செய்தி சொல்லப்பட்ட தோழர்களுடைய ஒவ்வொரு வரலாற்றையும் வரிசையாக பார்ப்பதற்கு திட்டம் வைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நடந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த சபைகளில் கலந்து கொள்ளுங்கள். அந்த சஹாபாக்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக இல்மோடு எம்மை தொடர்பு படுத்தினால்தான் ஈமான் எமக்கு நிலையாக இருக்கும். இல்ம் இல்லாமல் ஏதோ சில உரைகளை கேட்பதால் மட்டும் நம்முடைய ஈமான் நிலையாக இருக்காது. கல்வி சபையோடு எம்மை நாம் தொடர்பு படுத்திக் கொள்வோம், கல்வியோடு இணைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கல்வியை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் வெளிச்சமாக்குவான், நம்முடைய வாழ்வை அல்லாஹ் உயர்த்துவான். அந்த நபித்தோழர்களுடைய வழியில் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னித்து நம்முடைய குற்றங்களை அல்லாஹ் மன்னித்து மறைத்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.